بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين، وبعد. الكتاب அதாவது அல்ஹம்து சூரத்துல் ஃபாத்திஹா அதனுடைய விளக்க உரை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அஊது பில்லாஹ் அதனுடைய விளக்கம் பார்த்தோம், பிஸ்மில்லாஹ் அதனுடைய விளக்கம் பார்த்தோம். அதற்கு பிறகு சூராவுக்குள்ள வந்தோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்பதனுடைய விளக்கத்தை பார்த்து முடிச்சிருக்கோம். இப்போ அதற்கு அடுத்த ஆயா அர் ரஹ்மான் அர் ரஹீம் அதனுடைய விளக்கத்தை நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். நம்ம ஏற்கனவே பார்த்தது போல அரபி மொழியில பெரும்பாலான வார்த்தைகள் 3 எழுத்துக்களை அடிப்படையாக கொண்டு வரும். அந்த வார்த்தைகளுடைய வேறு எழுத்துக்கள் ரூட் லெட்டர்ஸ் ஹுரூஃபுல் அஸ்லியா அவைதான். இந்த ரஹ்மான் என்ற வார்த்தையும் சரி, ரஹீம் என்ற வார்த்தையும் சரி, இந்த 2 வார்த்தைகளுமே ரா ஹா மீம் இந்த 3 எழுத்துக்களை அடிப்படையாக கொண்டிருந்தோம். அதுல இருந்து ரஹீம் என்ற வார்த்தை வருது. ரஹ்ம் அப்படின்னா அல்லது ரஹ்மா என்ற வார்த்தை. ரஹ்மா அப்படின்னா என்ன? கருணை. ரஹ்மான் அப்படின்னாலும் கருணை புரியக்கூடிய மொத்தம், ரஹீம் அப்படின்னாலும் கருணை புரியக்கூடிய மொத்தம். இந்த ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? அல்லாஹ்வுடைய பெயர்களில் ஒன்று அர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய பெயர்களில் இன்னொன்று அர் ரஹீம். இந்த ரெண்டுத்துக்கான அர்த்தங்களை நம்ம ஓரளவுக்கு விரிவாக பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். முதல்ல மொழி அடிப்படையாக கொண்டு அரபி மொழியினுடைய இலக்கணம் படிக்கிறவங்களுக்கு சர்ஃப் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியும். சர்ஃப் அப்படின்னா என்ன? அது சொல்லுக்கான இலக்கணம். நஹ்வு அப்படிங்கிறது என்ன? அது வாக்கியத்திற்கான இலக்கணம். ஸோ நம்ம ஒரு வேர்ட் அந்த கோணத்துல படிச்சோம்னா அது சர்ஃப். ஒரு வார்த்தை, ஒரு சொல் எப்படியெல்லாம் மாறும், எப்படியெல்லாம் உருவெடுக்கும் அப்படின்னு படிச்சா அது சர்ஃப். இங்கிலீஷ்ல மார்ஃபாலஜி அப்படின்னு எப்படியெல்லாம் மார்ஃப் ஆகும் அப்படின்னு படிக்கிறது. இதே ஒரு சென்டென்ஸ் எப்படி மாறும், சென்டென்ஸுக்குள்ள வார்த்தைகள் எப்படி வரும், குறிப்பாக ஒரு வார்த்தையினுடைய இறுதி எழுத்து எப்படி மாறும் அப்படின்னு நம்ம படிக்கிறோம்னா அதை நஹ்வு அப்படின்னு சொல்லுவோம். அது சென்டென்ஸினுடைய அந்த அமைப்பு, கட்டமைப்பு எப்படி இருக்கு, சின்டாக்ஸ் எப்படின்னு பார்க்கறது தான் நஹ்வு. அப்ப அரபி கிராமருக்குள்ள அதை நம்ம சொல்லுடைய கோணத்திலிருந்து பார்த்தா அது சாஃப்ட். அதே அந்த சொல் வாக்கியத்துக்குள்ள எப்படி வருது அப்படிங்கிறது பார்த்தா அது மார்ஃபாலஜி, சின்டாக்ஸ். இதுதான் சாஃப்ட். இப்போ இந்த ரஹ்மான் என்ற வார்த்தை, ரஹீம் என்ற வார்த்தை, இந்த ரெண்டுத்தையுமே நம்ம சர்ஃபனுடைய கோணத்துல பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். இப்போ இந்த சர்ஃபனுடைய கோணத்துல பார்க்கும் பொழுது அதுக்கு வசன் என்ற ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? வசன் அப்படின்னா என்ன? இப்ப நம்ம மீசான் அப்படின்னு சொல்றோம். மீசான் அப்படின்னா என்ன? தராசு. அப்ப அந்த தராசுல எடை போடுறோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் வசன் அப்படிங்கிறது. அப்போ ஒவ்வொரு வார்த்தையுமே அது என்ன விதமான அமைப்புல வருது, என்ன விதமான ஒரு எடையோட வருது அப்படின்லாம் பார்ப்போம். இப்ப இது என்ன ஸ்ட்ரக்சர்ல வருது? ரஹ்மான் அப்படிங்கிறது ஃபஅலான் அப்படிங்கிற அமைப்புல வருது. என்ன அமைப்புல வருது? ஃபஅலான் அப்படிங்கிற அமைப்புல வருது. ஃபஅலான் அப்படின்னா என்ன? ஃபிஇல் அப்படின்னா செயல். ஃபிஇல் அதை செய்யக்கூடியவர், அதுக்கு என்ன சொல்லுவாங்க? ஃபாஇல் என்று சொல்லுவோம். இப்போ இங்கே வந்திருக்கிறது ஃபஅலான் அப்படின்னா என்ன? ஃபஅலான் அப்படின்னா அந்த செயலுக்கு ஆரம்பம் இருக்கும், அந்த செயலுக்கு ஒரு முடிவும் இருக்கும். அப்ப அந்த செயலுக்கு ஆரம்பம் முடிவு ரெண்டுமே உண்டு. அப்போ அந்த செயல்ல நம்ம எங்க பார்ப்போம்? அது காலம், இடம் அப்படிங்கிற கோணத்துல பார்ப்போம். மகான், ஜமான் அந்த கோணத்துல எல்லாம் பார்ப்போம். அதுதான் ஃபஅலான். அப்ப டைம், ஸ்பேஸ் அந்த கோணத்திலிருந்து வர்றது தான் அந்த செயல். அப்ப இந்த செயல் ஒரு குறிப்பிட்ட இடத்துல நடக்கும், குறிப்பிட்ட கால அளவுல நடக்கும். இதுக்கு ஆரம்பம் உண்டு, முடிவும் உண்டு. ரஹ்மான் என்பது ஃபஅலான் அப்படிங்கிற அமைப்புல அமைஞ்சிருக்கு. அப்ப இந்த ஃபஅலான பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை கொண்டு ரஹ்மான் அப்படிங்கறத எப்படி தெரிஞ்சுக்குவோம்? ரஹ்மானுடைய செயல் எது? ரஹ்மான், கருணை கொடுக்கிறது. அப்ப அந்த ரஹ்மான் என்பது ஃபஅலான் என்ற அமைப்புல வரும் பொழுது அந்த கருணை எப்படி வரும்? அதுக்கு ஒரு ஆரம்பம் உண்டு, அதுக்கு ஒரு
இருக்கு அப்படிங்கிற கேள்விக்கு நம்ம பதில் சொன்னா தான் இதுக்கு வரும். மனிதனுக்கு எத்தனை வாழ்க்கை இருக்கு? நிறைய பேர் சொல்லுவாங்க இருக்கிறது ஒரு வாழ்க்கை, அதை நம்ம இஷ்டப்பட்டு பார்த்துட்டு போவோமே, நம்ம விருப்பத்துக்கு வாழ்ந்துட்டு போவோமே அப்படின்வாங்க. ஒரு வாழ்க்கையா மனுஷனுக்கு இருக்குது? இந்த உலகத்துல வேணா ஒரு வாழ்க்கை இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனா மனிதன் மறு உலக வாழ்க்கை என்பதையும் சந்திக்க வேண்டியவன் தான். அப்ப மனிதனுக்கு 2 வாழ்க்கைகள் இருக்கு. இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை ஒண்ணு, மறுமையுடைய வாழ்க்கை ஒண்ணு. இதுல எந்த வாழ்க்கைக்கு ஆரம்பமும் முடிவும் இருக்கு? இந்த உலக வாழ்க்கைக்கு தான். மறுமை வாழ்க்கைக்கு ஆரம்பம் மட்டும் தான் உண்டு, முடிவு இருக்கா? கிடையாது. முடிவில்லாத வாழ்க்கை. ஒண்ணு முடிவில்லாத சந்தோஷத்தை அனுபவிப்பாங்க சொர்க்கத்தில் இருந்து, அல்லது காஃபிர்களாக மரணித்து விட்டால் முடிவில்லாத வேதனையை தண்டனை அனுபவிப்பாங்க நரகத்தில் இருந்து. அப்ப அந்த மறுமையுடைய வாழ்க்கைக்கு ஆரம்பம் மட்டும் தான் உண்டு, முடிவு அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் இந்த உலக வாழ்க்கைக்கு ஆரம்பமும் உண்டு, முடிவும் உண்டு. அப்ப மனிதனுடைய இந்த உலக வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய கருணையை மனிதன் பெற்றுக்கொள்ளும் போது எந்த கருணையை பெற்றுக்கொள்வாங்க? ரஹ்மான் உடைய கருணையை பெற்றுக்கொள்வாங்க. ரஹ்மான் என்பது ஃபஅலான் என்ற அந்த அமைப்பில் வருது. ஃபஅலான் என்ற அந்த செயல் ஆரம்பம் முடிவும் கொண்டது. அதே போல ரஹ்மான் என்ற அந்த வார்த்தையினுடைய செயல் ரஹ்மா கருணை, அந்த கருணை அது ஒரு கால அளவை கொண்டது. இந்த காலத்தில் ஆரம்பிச்சு இந்த காலத்தில் முடிஞ்சு, அதாவது மனிதனுடைய உலக வாழ்க்கையில் ஆரம்பிச்சு மனிதனுடைய உலக வாழ்க்கை முடியும் போது அந்த கருணை முடிவடைந்து விடும். அதாவது அல்லாஹ் எப்பவுமே கருணை உடையவன் தான். அதுல நம்ம வேற அர்த்தங்களை கொண்டு வர வேண்டாம். அல்லாஹ் எப்பவும் கருணை உடையது, அல்லாஹ் எப்பவுமே ரஹ்மான் தான். ஆனா மனிதன் அதை எப்போ பெற்றுக்கொள்வாங்க? இந்த உலக வாழ்க்கையில மட்டும்தான் பெற்றுக்கொள்வாங்க. அந்த அந்த கருணைக்கு ஆரம்பம் முடிவும் உண்டு. மனிதன் அதை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு ஆரம்பம் முடிவும் உண்டு. ரஹ்மானுடைய கருணை எப்படிப்பட்டது அப்படின்னா, இது ரஹ்மத்துல் ஆம்மா, பொதுவான கருணை. இது ஒரு ஜெனரல் மெர்சி. யாரெல்லாம் இதை பெற்றுக்கொள்வாங்க? எல்லாரும் பெற்றுக்கொள்ளும், எல்லா படைப்பினங்களும் பெற்றுக்கொள்ளும். சூரத்துல் முல்க்ல நம்ம பார்க்கிறோம் இல்லையா, 67வது சூறால வானத்துல பறவைகள் பறந்துட்டு இருக்கு. இந்த பறவைகள் கீழே விடாம மேல பிடிச்சு வச்சிருக்கிறது யார்? யார்? ரஹ்மான். அப்படித்தான் அல்லாஹ் சொல்றான் இல்லையா? அப்ப ரஹ்மானுடைய கருணை எல்லாரும் அனுபவிப்பாங்க. எல்லா உயிரினங்களும் அனுபவிக்கும். உயிர் இல்லாத பொருட்களும் கூட அனுபவிக்கும். அப்ப எல்லா மனிதர்களும் அதை அனுபவிப்பாங்க. அவங்க முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி, காஃபிர்களாக இருந்தாலும் சரி. ரஹ்மானுடைய கருணை பொதுவானது. பொதுவாக எல்லோருமே அதை அனுபவிப்பாங்க. அவங்க முஸ்லிம்களாக இருந்தாலும் அனுபவிப்பாங்க, காஃபிர்களாக இருந்தாலும் அனுபவிப்பாங்க. அப்ப ரஹ்மானுடைய கருணைக்கு உரியவங்க யாருன்னா எல்லாருமே தான் உரியவர்கள். இது ரஹ்மத்துல் ஆம்மா, பொதுவான கருணை. ஆம் அப்படின்னா பொதுவானது, பொதுவான கருணை. இப்ப முஸ்லிம்கள்ல சிலர் ஒரு தடுமாற்றத்துக்கு உள்ளாவாங்க. நான் காஃபிர்கள் நீங்க சொல்றீங்க, ஆனா காஃபிர்கள் உடைய கடவுள்கள்ட்ட போய் அவங்க கேட்டால் சில நேரங்கள் அவங்களுக்கும் ஏதோ விஷயம் நடக்குது தானே, கேட்கறதுல ஏதாவது கிடைக்குது தானே, அப்ப அவங்க கடவுளுக்கும் சக்தி இருக்குதா அப்படின்னு கேட்பாங்க. சில முஸ்லிம்கள் வரக்கூடிய ஒரு தடுமாற்றம் இல்ல. எந்த மனிதனுக்கு தேவை ஏற்பட்டாலும் அந்த தேவையை பூர்த்தி செய்வது யார்? ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ். அல்லாஹ் எல்லாருக்கும் ரப். அதே போல அல்லாஹ் எல்லாருக்கும் கருணை புரியக்கூடிய ரஹ்மான். அப்ப அவங்களுடைய தேவைகளை அந்த ரப்புல் ஆலமீனாகவும் ரஹ்மானாகவும் இருக்கக்கூடிய அல்லாஹ் தான் நிறைவேற்றுறாங்க. ஏன்னா ரஹ்மானுடைய கருணை எப்படிப்பட்டது, ரஹ்மானுடைய ரஹ்மா எப்படிப்பட்டது? அது ரஹ்மத்துல் ஆம்மா, பொதுவான கருணை. அப்ப அந்த கருணையை எல்லாரும் பெற்றுக்கொள்வாங்க. காஃபிர்களாக இருக்கக்கூடியவங்க கூட பெற்றுக்கொள்வாங்க. அந்த கருணை பெறாத மனிதன் என்றோ கருணையை பெறாத ஜின் என்றோ யாரும் கிடையாது. ஒருத்தன் வாழ்க்கையில ஷைத்தானாக வாழ்ந்தாலும் கூட அவனும் கூட அந்த கருணையில ஏதோ ஒரு பங்கை பெற்றுக்கொள்ளத்தான் செய்வான். அப்ப ரஹ்மானுடைய கருணையை பெற்றுக்கொள்ளாத எந்த ஒரு மனிதன், எந்த ஒரு உயிரினமும் கிடையாது. உயிர் இல்லாத கூட அந்த கருணையை பெற்றுக்கொள்ளத்தான் செய்யும். அப்போ காஃபிர்கள்லாம் நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்குது இல்லையா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. இருக்கும். இந்த உலகத்துல அவங்க அந்த வாழ்க்கை அனுபவிக்க வாய்ப்பு உண்டு. எந்த அடிப்படையில? அல்லாஹ் எல்லாருக்கும் ரப்பு. அப்ப அவங்களுக்கும் ரப்பு தான். அவங்களுக்கு சில விஷயங்களை கொடுக்கத்தான் செய்வாங்க, பல விஷயங்களை கூட கொடுக்க செய்வாங்க. அதே போல அல்லாஹ் ரஹ்மான். ரஹ்மான் அப்படின்னா என்ன? எல்லாருக்கும் கருணை புரியக்கூடியவங்க. அப்போ அவங்களுக்குமே அந்த கருணை வரத்தான் செய்யும். கண்டிப்பாக அவங்களாம் எவ்வளவு பெரும் பணக்காரங்களா இருக்கிறாங்க, இருக்கலாம். அல்லாஹ் நாடினால் அவங்க கொடுப்பாங்க. ஆனா அது எப்போ? இந்த உலகத்துடைய வாழ்க்கையில் மட்டும் தான். இந்த ரஹ்மானுடைய கருணைக்கு ஒரு ஆரம்பம் முடிவு என்று ஒன்று அந்த ரஹ்மானை தான் வச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த உலகத்தினுடைய வாழ்க்கைக்கு ஒரு ஆரம்பம் முடிவும் இருக்கு. இந்த உலகத்துல இறைவனுடைய கருணையை பெற்றுக்கொள்வது என்பது அந்த ரஹ்மான் அப்படிங்கிற கோணத்துல இருந்துதான்.
இது ரஹ்மத்துல் ஆம்மா, எல்லாருக்கும் வரக்கூடிய பொதுவான கருணை. ஆனா இந்த கருணைக்கு ஒரு கால அளவு உண்டு. இந்த காலகட்டம் முடியும் பொழுது, நம்முடைய உயிர் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் முடியும் போது அந்த கருணையும் முடிவடையும். அப்ப மறுமையில காஃபிர்கள் ரஹ்மானுடைய கருணை எதிர்பார்க்க முடியுமா? முடியாது. மறுமையில் அப்ப எந்த விதமான கருணை கிடைக்கும்? ரஹீமுடைய கருணை கிடைக்கும். ரஹீம் என்பது ஃபஈல் என்ற அந்த வசன்ல அமைஞ்சிருக்கு, அந்த ஸ்கேல், அந்த ஸ்ட்ரக்சர்ல அமைஞ்சிருக்கு. ஃபஈல் ஃபஈல் அப்படின்னா என்ன? ஃபஅல் ஃபிஅல் அப்படின்னா செயல்னு தெரியும், செயலை செய்யறவர் ஃபாயில் அப்படின்னு தெரியும். இங்க ஃபாயில் சொல்லல, ஃபஈல் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா அந்த அந்த சவுண்டையே கேளுங்க, அந்த சவுண்டே நமக்கு சொல்லும். ஃபஈல் அது எடுத்துக்கிட்டே போகும், முடியல, நீண்டு போகுது இல்லையா? ஃபஈல் அப்படிங்கிறது ஒரு செயல், அதுக்கு ஆரம்பம் இருக்கும், அது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும், முடிவு இருக்காது. தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய ஒரு ஃபெயலுக்கு தான், தொடர்ச்சியாக செய்யக்கூடிய ஒருத்தருக்கு தான் ஃபஈல் அப்படின்னு சொல்றாங்க. ரஹீம் அப்படிங்கிறது ஃபஈல் அப்படிங்கிற வசன்ல அமைஞ்சிருக்கு. அப்ப ஃபஈல் அப்படின்னா என்ன? அதுக்கு ஆரம்பம் இருக்கும், முடிவு இருக்காது. இப்ப மறுமையில அந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது? ஆரம்பம் இருக்கும், முடிவு இருக்காது. மறுமையுடைய வாழ்க்கைக்கு ஆரம்பம் மட்டும் தான் இருக்கும், முடிவு என்பது கிடையாது. அப்ப அந்த ஆரம்பம் மட்டும் உள்ள முடிவில்லாத வாழ்க்கையில எந்த கருணையை பெற்றுக் கொள்வாங்க? ரஹீமுடைய கருணையை தான் பெற்றுக் கொள்வாங்க. அதனாலதான் சலஃப்ல சிலர், சஹாபாவில தாபியில சிலர் அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்பதை விளக்கும் போது ரஹ்மான் ஃபித் துன்யா வ ரஹீமுன் ஃபில் ஆஹிரா அப்படின்னு சொன்னாங்க. இந்த துனியாவில் அர் ரஹ்மான், ஆஹிரத்துல அர் ரஹீம் என்று சொன்னாங்க. ரஹ்மான் ஃபித் துன்யா வ ரஹீமுன் ஃபில் ஆஹிரா. அப்ப ரஹ்மானுடைய கருணை இந்த உலகத்துக்கு உரியது, ரஹீமுடைய கருணை இந்த உலகத்திலும் கிடைக்கும், மறுமையிலும் கிடைக்கும். அது யாருக்கு கிடைக்கும்? யார் இறைவனுடைய கருணைக்கு உகந்தவங்களாக இந்த உலக வாழ்க்கையை அமைச்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் மறுமையிலும் அந்த கருணை தொடர்ந்து வரும். அப்போ மூமின்களுக்கு மட்டும்தான் மறுமையில் அந்த கருணைங்கிறது கிடைக்கும். காஃபிர்களுக்கு மறுமையில் அந்த கருணை கிடைக்காது. இந்த உலக வாழ்க்கையில் அவங்களுக்கு கருணை கிடைக்கும், மறுமை வாழ்க்கையில கிடைக்காது. ஆனா மூமின்களுக்கு இந்த உலக வாழ்க்கையிலும் கருணை என்பது கிடைக்கும், அல்லாஹ்வுடைய கருணை என்பது கிடைக்கும். மறுமையுடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ்வுடைய கருணை என்பது கிடைக்கும். அது முடிவில்லாமல் கிடைத்துக் கொண்டே இருக்கும். இது யாருக்கு உள்ளது? மூமின்களுக்கு உள்ளது. அப்ப இது ரஹ்மத்துல் ஆம்மா அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்ல, இது ரஹ்மத்துல் ஹாஸா. இது ஹாஸ், இது ஸ்பெசிபிக், இது குறிப்பாக உள்ளது, பொதுவானதல்ல. இது வந்து பர்டிகுலர் மெர்சி, ஜெனரல் மெர்சி கிடையாது. இது மூமின்களுக்கு பர்டிகுலர் ஆனது, மூமின்களுக்கு உரியது. ரஹ்மானுடைய ரஹ்மா அப்படிங்கிறது ரஹ்மத்துல் ஆம்மா, பொதுவான கருணை. ரஹீமுனுடைய அந்த ரஹ்மா, கருணை அப்படிங்கிறது ரஹ்மத்துல் ஹாஸா, அது தனிப்பட்ட கருணை. ரஹ்மானுடைய ரஹ்மா ஜெனரல் மெர்சி, ரஹீமுடைய ரஹ்மா ஸ்பெசிபிக், பர்டிகுலர் மெர்சி. அப்ப ரஹ்மான் அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்று சொல்லும் பொழுது நம்ம பொதுவா அளவில்லாத கருணை உடையவர், நிகரில்லாத அன்புடையவங்க அப்படின்னு மொழிபெயர்க்கிறோம் இல்லையா? அதனுடைய சரியான அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொழி ரீதியாக அர் ரஹ்மானுடைய ரஹ்மா அப்படிங்கிறது இந்த உலகத்துடைய வாழ்க்கைக்கு உள்ளது, அது பொதுவானது, எல்லாருமே இதை அனுபவிப்பாங்க. அல்லாவை நம்புறவங்க மட்டும் இல்ல, அல்லாவை நம்ப மறுப்பவர்களும் கூட இதை அனுபவிப்பாங்க. காஃபிர்களும் கூட இந்த கருணையை அனுபவிப்பாங்க. ஆனா இந்த கருணைக்கு ஒரு ஆரம்பம் உண்டு, முடிவு உண்டு. அது இந்த உலக வாழ்க்கை தான். இந்த உலக வாழ்க்கைக்கு ஒரு ஆரம்பம் முடிவும் இருப்பதை போல இந்த உலகத்துல நாம் பெறக்கூடிய கருணைக்கும் ஒரு ஆரம்பமும் முடிவும் உண்டு. அதுதான் ரஹ்மான் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து நாம் பெறக்கூடிய கருணை. ஆனா மறுமை வாழ்க்கைக்கு ஆரம்பம் மட்டும்தான் உண்டு, அதற்கு முடிவு கிடையாது. ரஹீமனுடைய கருணை அதற்கு ஆரம்பம் மட்டும்தான் உண்டு, அதற்கு முடிவு கிடையாது. அப்ப யார் ரஹீமுடைய கருணையை பெற்றுக் கொள்வாங்க? மூமின்கள் மட்டும்தான் பெற்றுக் கொள்வாங்க. ரஹ்மானுடைய கருணையை மூமின்கள், காஃபிர்கள் எல்லாருமே பெற்றுக் கொள்வாங்க. அது இந்த உலகத்துடைய வாழ்க்கையில மட்டும்தான். ரஹீமுடைய கருணையை மூமின்கள் மட்டும்தான் பெற்றுக் கொள்வார்கள். அது இந்த உலகத்தையும் பெற்றுக் கொள்வாங்க, குறிப்பாக மறுமையில அவங்க பெற்றுக் கொள்வாங்க. அவங்க மட்டும்தான் பெற்றுக் கொள்வாங்க. காஃபிர்களுக்கு ரஹீமுடைய கருணை என்பது கிடையாது. இந்த விஷயத்தை நாம் விளங்கும் பொழுது,
ரஹ்மான் ரஹீம் அப்படின்னா என்ன என்று விளங்கும் பொழுது இப்போ நம்முடைய நிலை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இதை முஸ்லிம் அல்லாத மக்கள், காஃபிர்களாக இருக்கக்கூடியவர்கள் விளங்கினால் அவங்க அல்லாவை எப்படி புரிஞ்சுக்குவாங்கன்றதை யோசிச்சுப்பாங்க. இதுவே ஒரு தாவாவாக அமையும். ஏன்? இந்த உலக வாழ்க்கை என்று ஒன்று இருக்குது, மறுமை வாழ்க்கை என்று ஒன்று இருக்குது. அது அவங்க முதல்ல தெரிஞ்சுக்கிறாங்க, நாம அதை தெரிஞ்சுக்கிறோம். இந்த உலக வாழ்க்கையில இறைவனுடைய கருணை எல்லாருக்கும் கிடைக்கும். இறைவனை நம்பாதவர்களுக்கும் இறைவனை எதிர்ப்பவர்களுக்கும் கூட கிடைக்கும். ஆனா மறுமையினுடைய வாழ்க்கையில அது இறைவனை இந்த உலகத்தில் நம்பினவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். இந்த உலகத்தினுடைய வாழ்க்கைக்கு ஆரம்பமும் முடிவும் இருக்குது. அதே போல இந்த உலகத்துல பெறக்கூடிய அந்த கருணைக்கும் ஆரம்பமும் முடிவும் இருக்கு. ஆனால் மறுமையினுடைய கருணை எப்படிப்பட்டது? அதற்கு ஆரம்பம் மட்டும்தான் உண்டு, அதற்கு முடிவு கிடையாது. அப்ப இதை ஒரு மனிதன் உணரும் பொழுது அவங்க தன்னுடைய வாழ்க்கையை என்னவாக பார்ப்பாங்க? அப்ப நம்ம ஒரு முடிவு வரக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு சுருக்கமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். முடிவில்லாத வாழ்க்கையில நாம் இறைவனுடைய கருணையை பெறணும் அப்படின்னா நாம் என்னவாக ஆகணும்? ரஹீமுடைய கருணைக்கு தகுதியுடையவங்களா மாறணும் அப்படின்னா நாம் மூமின்களாக மாறினால் மட்டும்தான் அது சாத்தியம் என்பதை காஃபிர்களும் உணர்ந்து கொள்வார். அப்ப அர்-ரஹ்மான் அர்-ரஹீமினுடைய சரியான விளக்கத்தை பெற்றுக்கொண்டால் அதுவே ஒரு தாவாவாகத்தான். அர்-ரஹ்மான் அர்-ரஹீம் மூலமா நம்ம எதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம்? இந்த உலகத்துடைய வாழ்க்கையினுடைய ஹகீகத், அதனுடைய ரியாலிட்டியை தெரிஞ்சுக்கிறோம். இந்த உலக வாழ்க்கைக்கு ஆரம்பம் உள்ளது போல முடிவும் இருக்கிறது. இது முடியக்கூடிய வாழ்க்கை. இந்த உலகம் நிரந்தரமானது அல்ல, இது டெம்பரரி மொமெண்ட் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். ஆனா மறுமையுடைய வாழ்க்கைக்கு ஆரம்பம் மட்டும்தான் உண்டு, அதற்கு முடிவு கிடையாது. அப்ப அதுதான் பெர்மனன்ட், நிரந்தரமானது. அதுதான் இது நிலையானது அல்ல, அதுதான் நிலையானது. இதற்கு முடிவு உண்டு, அதற்கு முடிவு இல்லை. அப்ப இந்த உலக வாழ்க்கையில நம்ம இன்னும் தண்டனை அனுபவிக்கல அப்படின்னா என்ன அர்த்தம்? அது ரஹ்மானுடைய கருணை, அதனால யாரும் அதை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த உலக வாழ்க்கை முடியும் வரைக்கும் கூட அந்த கருணையை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனா அது நம்மை ஏமாற்றி விடக்கூடாது. ரஹீமனுடைய கருணையை பெறணும் அப்படின்னா என்ன செய்யணும்? ரஹீம் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அந்த கருணையை தொடர்ந்து செய்யக்கூடியவங்க. அதுக்கு ஆரம்பம் மட்டும் தான் உண்டு, முடிவு கிடையாது. மறுமையுடைய வாழ்க்கைக்கும் ஆரம்பம் மட்டும் தான் உண்டு, முடிவு கிடையாது. அப்ப ரஹீமனுடைய கருணை மறுமையில தான் நாம் முழுமையாக பார்ப்போம். ஆனா அதுக்கு உரியவங்க யார்? மூமின்கள் மட்டும் தான். ஏன்னா மறுமைங்கிறது ஆரம்பமே எப்படி? தீர்ப்பு நாளை கொண்டு தான் ஆரம்பிக்குது. அங்கே தீர்ப்பு கொடுக்கப்பட்டு விடும். மூமின்கள் காஃபிர்கள் என்று பிரிக்கப்பட்டு மூமின்களுக்கு சொர்க்கம், காஃபிர்களுக்கு நரகம் என்று தீர்ப்பு கொடுக்கப்பட்டு விடும். அப்ப அந்த இடத்துல கருணையை யார் பெற்றுக்கொள்வாங்க? மூமின்கள் மட்டும் தான் பெற்றுக்கொள்வாங்க. அதனாலதான் சஹாபால சிலரும், அதை தொடர்ந்து தாபியின் தப தாபியினுடைய சிலரும் என்ன சொல்றாங்க? ரஹ்மான் ரஹீம் ரெண்டத்தையும் விளக்கும் போது ரஹ்மான் ஃபித் துன்யா ரஹீமுன் ஃபில் ஆஹிரா. இந்த துனியாவில அல்லாஹ் ரஹ்மான், இந்த துனியால நமக்கு அல்லாஹ் அல்லாஹ் எப்பவுமே ரஹ்மான் தான். ஆனா மனிதர்கள் அதை எப்போ பெற்றுக்கொள்வாங்க? இந்த துனியாவில தான். மறுமையில ரஹீமனுடைய அந்த கருணை அதைத்தான் பெற்றுக்கொள்வாங்க. அதை யார் பெற்றுக்கொள்வாங்க? மூமின்கள். அப்ப அல்லாஹ்வுடைய கருணைக்கு எல்லா காலத்திலும் நாம பெற்றுக்கொள்ளணும். அல்லாஹ்வுடைய கருணையை எல்லா காலத்திலும் நாம பெற்றுக்கொள்ளணும்னு ஆசைப்பட்டால் என்ன செய்யணும்? எல்லா காலத்திலையும் நாம் அல்லாஹ்வை ஈமான் கொள்பவர்களாக இருக்க வேண்டும். இப்ப நம்ம மூமின்களாக வாழ்ந்தால் இந்த உலகத்திலையும் நம்ம கருணையை பெற்றுக்கொள்வோம், மறுமையிலும் கருணையை பெற்றுக்கொள்வோம். இல்ல காஃபிர்களாக வாழ்ந்தாங்க அல்லது மூமின்களிலேயே சரியாக வாழல அப்படின்னு என்ன ஆகும்? அந்த கருணை இந்த உலகத்தோடு முடிந்து போயிடும். நம்மை நாம் சரி செய்து கொள்வதற்கு அர்-ரஹ்மான் அர்-ரஹீமை சரியாக விளக்குவதற்கு ஒரு அடிப்படையாக இது அர்-ரஹ்மான் அர்-ரஹீமினுடைய சுருக்கமான விளக்கம். அர்-ரஹ்மான் அப்படின்னு சொல்லும் போது குர்ஆன்ல பல்வேறு இடங்கள்ல அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லும் போது அர்-ரஹ்மான் அப்படின்னு சொல்றாங்க. அது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறது நேரம் இல்லை இல்லையா? அப்போ சுருக்கமா ஒரு முக்கியமான விஷயத்தை பார்ப்போம். என்னது? அர்-ரஹ்மான் எங்க இருக்கிறாங்க? பொதுவாக முஸ்லிம்கள்ட்ட கேட்டா இறைவன் எங்க இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டா என்ன பதில் வரும்? நிறைய பேர் விளங்காம என்ன சொல்லுவாங்க? இறைவன் எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க, தூணிலும் இருக்கிறாங்க, துருமுலிலும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி அல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்களான்னா இல்ல. இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்களான்னா இல்ல. அல்லாஹ் எங்க? அதை அல்லாஹ் சொல்றாங்க அல் குர்ஆன்ல, அர்-ரஹ்மானு அலல் அர்ஷ் இஸ்தவா. அர்-ரஹ்மானு அலல் அர்ஷ் இஸ்தவா. அர்ஷ் அப்படின்றது எது? அர்ஷ்ங்கிறது எது?
தமிழ்ல அது வந்து சிம்மாசனம் என்று பொதுவாக மொழிபெயர்ப்பாங்க. ஏன் சிம்மாசனம் சொல்றாங்க? சிம்மம் அப்படின்னா சிங்கம். அந்த காலத்துல இந்திய துணைக்கண்டத்துல அரசர்கள் அவங்க உட்காரக்கூடிய அந்த ஆசனத்துக்கு கை வைக்கிற இடத்துல சிங்கத்துடைய முகம் வச்சிருப்பாங்க. அதனால அது சிங்க ஆசனம். அதுக்கு வந்து சிம்மம்னு சொல்லுவாங்க, சிம்மாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அர்ஷுக்கும் அதே மாதிரி சிம்மாசனம் மொழிபெயர்த்துட்டாங்க. பொதுவாக அர்ஷ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஆட்சியாளர், அந்த மாதிரி உயர்ந்த கண்ணியம் மிக்க ஒருத்தருடைய ஆசனம், ஆட்சியாளருடைய ஆசனம் என்று சொல்லலாம். அது பேச்சு வழக்கில் சிம்மாசனம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆட்சியாளருடைய ஆசனம், ஆசனம்னா என்ன? உட்காரக்கூடிய சேர் அந்த மாதிரி. ஆனா நார்மல் சேருக்கும் ஒரு ஆட்சியாளர் உட்கார்ற சேருக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அது உயர்வாக கண்ணியம் தரக்கூடியதாக இருக்கும். அதனுடைய தோற்றத்திலே அப்படிதான் இருக்கும், இருக்கிறதுல பெருசாவும் இருக்கும். அர்ஷங்க அல்லாஹ்வுடைய அர்ஷ் அப்படிங்கிறது அப்படிப்பட்டது. அர்ஷுல் அதீம், மகத்தானது. இது அர்ஷ். சரி, அப்ப குர்சி அப்படின்னா என்ன? குர்சினா என்ன? இப்ப இங்கதான் வந்து மாடர்ன் அரபிக்குக்கும் கிளாசிக்கல் அரபிக்குக்கும் உள்ள ஒரு முக்கியமான வித்தியாசத்தை பார்க்கலாம். மாடர்ன் அரபிக்ல குர்சினா எக்ஸாக்ட்லி நாற்காலி, சேர் அப்படின்னு சொல்லிடுவோம். உங்க குர்சியில உட்காருங்க, உங்க குர்சி எங்க அப்படின்னு கேட்டா உங்க சேர் எங்க அப்படின்னு அர்த்தம். ஆனா கிளாசிக்கல் அரபிக்ல குர்ஆன்ல இருக்கிற அந்த அரபி மொழியில குர்சினா சேர்னு அர்த்தம் இல்லை. அதுக்கும் 4 கால் இருக்கும். ஆனா குர்சிங்கிறது எது? அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு விளக்குறாங்க. புகாரிலே வருது, முஸ்லிம்லே வருது. குர்சிங்கிறது என்ன? அல்லாஹ்வுடைய கதமைன் இருக்கும் இடம். கதமைன் என்ன? 2 பாதங்கள். அல்லாஹ்வுடைய பாதங்கள், கால் வைக்கிற இடம். அந்த காலத்து ஆட்சியாளர்கள், அரசர்கள் அவங்க உட்காரும் போது பார்க்கலாம், பிரம்மாண்டமான ஒரு சேர் இருக்கும். அவங்க அங்க உட்கார்ந்துக்கிட்டு காலை கீழே வைப்பாங்க, தரையில வைப்பாங்க. கால் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டூல் ஒன்று இருக்கும். அதுவே பெருசா தான் இருக்கும். ஒரு நம்ம உட்கார நார்மல் சேரை விட பெருசா இருக்கும், அலங்காரமா இருக்கும். அதுதான் குர்சி. அப்ப அர்ஷும் குர்சியும் ஒன்றா இல்லை. இன்றைக்கு மொழிபெயர்ப்புல குர்சினா நவீன அரபியில வந்து சேர், நாற்காலின்னு மொழிபெயர்த்துறாங்க. அதனால தான் நவீன அரபிக்கும் பழைய அந்த கிளாசிக்கல் அரபிக்கும் உள்ள டிஃபரன்ஸ், அந்த வித்தியாசம் நமக்கு தெரியும். குர்சிங்கிறது சேர் இல்லை, குர்சிங்கிறது ஃபுட் ஸ்டூல், காலை வைக்கிறதுக்கான ஒரு ஸ்டூல். அது அரசர்கள் உட்காரும் போது அவங்க அர்ஷ்ல உட்காருவாங்க, அவங்களுடைய த்ரோன்ல உட்காருவாங்க. இங்கிலீஷ்ல சொன்னா த்ரோன், அந்த அரசருடைய அமரக்கூடிய அந்த ஆசனம். அங்கே உட்கார்ந்துக்கிட்டு அவங்க காலை வைக்கும், தரையில வைக்க மாட்டாங்க. அவங்க காலுமே இன்னொரு ஆசனத்துல இருக்கும். அது வந்து நம்ம சேரோட பெருசா இருக்கும். ஆனால் அது அரசர்களுக்கு சேரை, அரசர்கள் கால் வைக்கக்கூடிய இடம். அப்ப அர்ஷங்கிறது த்ரோன் அப்படின்னா, குர்சி அப்படிங்கிறது ஃபுட் ஸ்டூல். இறைவனுடைய, அதான் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய கதமை, 2 பாதங்கள் வைக்கக்கூடிய இடம் என்று சொல்றாங்க. அர்ஷும் குர்சியும் ஒன்று. சரி, அப்ப அல்லாஹ் எங்க இருக்கிறாங்க? நாம பூமியில இருக்கிறோம். நமக்கு மேல வானம் இருக்கு இல்லையா? எத்தனை வானங்கள் இருக்கின்றன? 7 வானங்கள், சமாவாத், 7 வானங்கள் இருக்கின்றன. அப்ப நாம பூமியில இருக்கிறோம். நமக்கு மேல ஒரு வானம் இருக்கு, அதுக்கு மேல இன்னொரு வானம், அதுக்கு மேல இன்னொரு வானம், அதுக்கு மேல இன்னொரு வானம், அதுக்கு மேல இன்னொரு வானம், அதற்கு மேல இன்னொரு வானம். 7 வானங்கள் இருக்கின்றன. 7 வானங்களுக்கு மேல கடல், அதுக்கு மேல குர்சி, அதுக்கு மேல அர்ஷ், அர்ஷுக்கு மேல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அப்ப அந்த குர்சி எப்படி இருக்குது? குர்சியே பிரம்மாண்டமானது. வசிஅ குர்சியுஹு அஸ்ஸமாவாத்தி வல் அர்த். அல் குர்சி அப்படிங்கிறது வானம் பூமி எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கும், எல்லாவற்றையும் சூழ்ந்திருக்கும். குர்சி அவ்வளவு பிரம்மாண்டமானது. நம்முடைய பூமி, அதற்கு மேல் உள்ள 7 வானங்கள், இது எல்லாவற்றையுமே குர்சி சூழ்ந்திருக்கு. அதற்கு மேலதான் அர்ஷ் இருக்குது. அர்ஷின் மீது அல்லாஹ் உயர்ந்துட்டான். அர் ரஹ்மானு அலல் அர்ஷ் இஸ்தவா. அர் ரஹ்மான் அர்ஷின் மீது இஸ்தவா ஆனார்கள். இஸ்தவா அப்படிங்கிறதுக்கு மொழி ரீதியாக என்ன அர்த்தம்? இர்தஃபா அப்படின்னு அர்த்தம். ரஃபா அப்படின்னா உயர்வு, இர்தஃபா உயர்தல். இஸ்தவா அப்படின்னா இர்தஃபா உயர்தல், இஸ்தவ்லா அல்ல. இப்ப இதுல அல்லாஹ்வுடைய பெயர் பண்புகளை தவறாக விளங்கிக் கொள்ளக்கூடிய கொள்கைக்காரர்கள் பின்னாடி உருவானாங்க. ரசூலுல்லாஹ் காலத்துல இல்ல, சஹாபா ஒரே கொள்கையில தான் இருந்தாங்க, ஒரே அகீதாவுல தான் இருந்தாங்க. தாபீன் காலத்துல வேற கொள்கைகள் உருவாக ஆரம்பிச்சது.
அப்படின்னு என்ன அர்த்தம்? தாபியின்ல வழிகேடர்கள் இருந்தாங்க அப்படின்னு அர்த்தமா? அப்படியா? அப்பதான் தாபின்னா யாருன்னு நமக்கு தெரியும். முதல் தலைமுறை அவங்க தான் நபித்தோழர்கள். ரசூலுல்லாஹ் கூட இருந்த முதல் தலைமுறை சஹாபா நபித்தோழர்கள். இரண்டாவது தலைமுறைக்கு என்ன பேரு? தாபின்னு சொல்லுவோம். இல்ல, இரண்டாவது தலைமுறையில யார் நபித்தோழர்கள் பின்பற்றின அதே மன்ஹஜை வழிமுறையை பின்பற்றினார்களோ அவங்களுக்கு தான் தாபியின் பேரு. என்ன தாபியின் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்? தபா செய்தவர்கள், இத்திபா செய்தவர்கள், பின்பற்றியவர்கள். யார் அதை பின்பற்றினாங்களோ, அதே வழிமுறையை அதே மன்ஹஜை பின்பற்றினாங்களோ அவங்களுக்கு தான் தாபியின் அப்படின்னு பேரு. இரண்டாவது தலைமுறை சேர்ந்த எல்லாருக்கும் தாபியின் என்ற பெயர் அல்ல. இரண்டாவது தலைமுறையில தாபியினுடைய அதே காலகட்டத்துல வழிகேடான கொள்கை உடையவர்கள் உருவாக்கி இருந்தாங்க. ஹவாரிஜ் முதல்ல உருவானாங்க, கதரியா உருவானாங்க. அதற்கு பிறகு அதனுடைய கடைசி காலகட்டத்தில் ஜஹ்மியா உருவானாங்க. இவங்க எல்லாம் வழிகேடர்கள், வழிகேடான கொள்கை உடையவர்கள். இவங்களெல்லாம் தாபின்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். ஏன் சொல்ல மாட்டோம்? ஏன்னா சஹாபா சென்ற அதே வழிமுறையில் அவங்க செல்லல, அதே பின்பற்றுதலை அவங்க கொடுக்கல. இவங்க அதுக்கு முரணான வழிமுறையை, புதிதான வழிமுறையை உருவாக்குனாங்க. இவங்க கிட்ட கொள்கை ரீதியாகவே, அகீதா ரீதியாகவே புதிய விஷயங்கள் உருவாக்கின. அதாவது பிஜா உருவாச்சு. அப்ப இவங்கள சுன்னத்தை பின்பற்றக்கூடிய மக்கள் அஹ்லு சுன்னா அப்படின்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். இவங்க யாரு? அஹ்லுல் பிஜா. இவங்க பிதத்துடைய மக்கள். இவங்க தாபீன் அல்ல. தாபீன் சுன்னாவை பின்பற்ற, யார் சுன்னாவை இத்திபா செய்தார்களோ, பின்பற்றினார்களோ அவருக்கு தான் தாபீன் அப்படின்னு பேர். சஹாபா சுன்னாவை பின்பற்றினாங்க. அதுக்கு அடுத்த தலைமுறையில யார் சுன்னாவை பின்பற்றினார்களோ, சஹாபா சென்ற அதே வழிமுறையை பின்பற்றி சென்றார்களோ அவங்களுக்கு தான் தாபீன் பேர். யாராவது சஹாபாவினுடைய அந்த விளக்கத்தினுடைய வழிமுறையை விட்டுட்டு வேறொரு வழிமுறை எடுத்தா அவங்களே தாபீன் என்று சொல்ல மாட்டோம். அவங்க தாபீன் அல்ல. அப்ப இந்த விஷயம் நிறைய பேர் விளங்காம வச்சிருக்கிறாங்க. தாபீன் இரண்டாவது தலைமுறை சேர்ந்த எல்லாரும் தாபீன் இல்ல, இரண்டாவது தலைமுறை சேர்ந்த எல்லாரும் தாபீன் அல்ல. இரண்டாவது தலைமுறையில யாரு சஹாபா சென்ற அதே வழிமுறையை பின்பற்றி சென்றார்களோ, இத்திபா செய்தார்களோ அவங்க தான் தாபீன். யார் அந்த இத்திபாவை செய்யவில்லையோ, அதுக்கு பதிலாக பித்ஆ செய்தார்களோ அவர்கள் தாபீன் என்று சொல்ல மாட்டோம். அவங்க அஹ்லுல் பித்ஆ, முப்ததீன் என்று தான் சொல்லுவோம், பிதத்காரர்கள். சரி, இப்ப இந்த இரண்டாவது தலைமுறை, அதே போல மூன்றாவது தலைமுறை தாபீனுடைய அதே காலகட்டம். அப்பயுமே வழிகட்ட பிரிவுகள் உருவாகி, அப்பதான் முஅத்தஸிலாவுடைய ஆரம்பம் எல்லாம் வருது. முஅத்தஸிலா கொள்கை பரவ ஆரம்பிக்குது. அதற்கு பிறகு ஒரு நூற்றாண்டுக்கு பிறகு முஅத்தஸிலா கொள்கைக்கு மறுப்பு கொடுக்கிறேன் என்று கூட்டங்கள் உருவாகுது. ஆனால் முஅத்தஸிலாவுடைய அதே உசூல், அதே அடிப்படைகளை கொண்டு மறுப்பு கொடுத்தாங்க. அஹ்லுஸ் சுன்னாவுடைய உசூலை கொண்டு மறுப்பு கொடுக்கல. முஅத்தஸிலாவுக்கு மறுப்பு முஅத்தஸிலா உசூலை கொண்டே, பகுத்தறிவாதிகளுக்கு மறுப்பு பகுத்தறிவை கொண்டே அப்படின்னு எல்லாம் கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. அதுதான் அஷாயிரா. அது ஈராக் பகுதியில் வரும்போது அபுல் ஹசன் அஷ்அரி கொண்டு வந்தார், அஷாயிரா. அதுவே குராசான் பகுதியில் உருவாகும் போது அபு மன்சூர் அல் மாத்துரிதி கொண்டு வந்தார், அது மாத்துரிதியா. இவங்களும் அஹ்லுல் பித்ஆ தான். ஏன்னா இவங்களுடைய உசூல் அது முஅத்தஸிலாவுக்கு மறுப்பு கொடுக்கிறேன்னு வந்தாலும் முஅத்தஸிலா வழிமுறையிலேயே அமைந்திருந்தது. அதனால அதுவும் பித்ஆவா தான் ஆச்சு. அது சஹாபாவுடைய வழிமுறையில் அமையும். அதனால்தான் அந்த அபுல் ஹசன் அல் அஷ்அரி நான் முஅத்தஸிலா போன்ற வழிகேடருக்கு மறுப்பு கொடுக்கிறேன் என்று பக்தாதுல சொன்னபோது, பக்தாதுல இருந்த இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பலுடைய மாணவர்களுடைய மாணவர்கள், உதாரணத்துக்கு இமாம் அல் பர்பஹாரி, அவங்க இவர் அஹ்லுஸ் சுன்னா என்று ஏற்றுக்கொள்ளவே இல்லை. யார்? அபுல் ஹசன் அஷ்அரி அஹ்லுஸ் சுன்னா என்று ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இல்ல நீங்க சொல்ற சுன்னாவே அல்ல என்று மறுத்துட்டாங்க. ஏன்னா சுன்னா என்பது பிதத்காரங்க மறுப்பு கொடுக்கிறது மட்டுமல்ல, பிதத்காரங்களுக்கு அஹ்லுஸ் சுன்னாவுடைய அடிப்படையில் மறுப்பு கொடுக்கும். இன்னைக்கு டிஎன்டிஜே பிதத் செய்யறவங்களுக்கு மறுப்பு கொடுப்பாங்க தமிழ்நாட்டுல. அதுக்காக டிஎன்டிஜே அஹ்லுஸ் சுன்னா ஆயிடுவாங்களா? ஆக மாட்டாங்க. டிஜே அஹ்லுஸ் சுன்னா ஆயிடுவாரா? ஆக மாட்டார். ஏன்? பிதத்காரங்களுக்கு அவர் மறுப்பு கொடுக்கிறாரு தான். ஆனா மறுப்பு கொடுக்கறதுக்கு அவர் தேர்ந்தெடுத்த வழிமுறையே பிதத்தாக தான். அப்போ அஹ்லுல் பித்ஆவுக்கு, பிதத்காரருக்கு மறுப்பு கொடுக்கறதுக்காக நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய வழிமுறை என்பது சரியானதா இருக்கும். ஒரு தப்பை இன்னொரு தப்பை கொண்டு மறுக்க முடியாது. மறுத்தால் அது சரியானதாலாம் ஆகிடாது. அப்ப அர் ரஹ்மான் எங்க இருக்கிறாங்க? அர் ரஹ்மான் அர் ரஹீமோட விளக்கத்தை பார்க்கும்போது அர் ரஹ்மான் தன்னை எப்படி அறிமுகப்படுத்திக்கிறாங்க? அர் ரஹ்மான் அலல் அர்ஷ் இஸ்தவா, சூரா தாஹா 20வது சூராவுடைய 5வது ஆயத்துல வருது. இதே வாசகம் அல் குர்ஆன்ல இன்னும் 6 இடங்கள் வருது. அதாவது மொத்தமா 7 இடங்கள்ல அர் ரஹ்மான் அலல் அர்ஷ் இஸ்தவா என்ற அந்த வார்த்தை வருது, அந்த வாசகம் வருது.
அப்ப அர் ரஹ்மான் தன்னை எப்படி அறிமுகப்படுத்திக்கிறாங்க? அர் ரஹ்மானு அலா அல் அர்ஷ் இஸ்தவா. அர் ரஹ்மான் அர்ஷின் மீது உயர்ந்தார்கள், இஸ்தவானார்கள் என்றுதான். அப்ப அல்லாஹ் எங்க இருக்கிறாங்களா? எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்களா? இல்ல. அப்ப அல்லாஹ் எங்க இருக்கிறாங்க? அர்ஷின் மேல. அர்ஷ் எங்க இருக்குது? பூமியில இருக்கிறோம். பூமிக்கு மேல 7 வானங்கள் இருக்கின்றன. ஒன்றுக்கு மேல 7 வானங்கள் இருக்கின்றன. அதுக்கு மேல குர்சி இருக்கு. குர்சிக்கு மேல அர்ஷ் இருக்கு. குர்சியும் அர்ஷும் வேற வேற. முஸ்னத் அஹ்மத் ஒரு ஹதீஸ் இருக்கு. குர்சி அர்ஷ பத்தி எல்லாம் விளக்குது. ஒரு பெரிய பாலைவனம் இருக்கு. அதுல ஒரு வலயம், அது அந்த மாதிரி தான் குர்சிக்கு முன்னாடி இந்த 7 வானமும் பூமியும். ஒரு பெரிய பாலைவனத்துல ஒரு சின்ன ஒரு ரிங் ஒண்ணு போட்டா எப்படி இருக்கும்? அந்த ரிங் மாதிரி தான், அந்த வளையம் மாதிரி தான் வானமும் பூமி. குர்சி அவ்வளவு பெருசு. அர்ஷுக்கும் குர்சிக்கும் ஒப்பீடு சொல்லும் பொழுது மறுபடியும் அதே தான். அர்ஷு அந்த பாலைவனம் மாதிரி, குர்சிங்கிறது அந்த பாலைவனத்தில் இருக்கிற ஒரு வளையம் மாதிரி. அர்ஷு ரொம்ப பிரம்மாண்டமானது. அதை ஒப்பிடும் போது குர்சி சின்னது. ஆனா குர்சியே ரொம்ப பிரம்மாண்டமானது தான். அதை ஒப்பிடும் போது வானம் பூமி எல்லாமே ரொம்ப ரொம்ப சின்னது. அதுல பூமி, அந்த பூமியில ஒரு இடத்துல நாம நிக்கிறோம். அப்ப நம்ம யார்? எல்லாமே ஒண்ணுமே இல்லை, எல்லாமே ஒண்ணுமே கிடையாது. ஆனா அந்த மனிதனுக்குத்தான் அவ்வளவு தற்பெருமையும் தலைகணமும் வருது. அல்லாஹ் நம்மை மன்னிக்கணும். இது புரிஞ்சாலே குர்சி, குர்சிக்கு மேல அர்ஷ், இதெல்லாம் புரிஞ்சாலே அல்லாஹ் எவ்வளவு மகத்துவம் மிக்கவங்க அப்படிங்கிறது தெரியும். வேறுபட்ட அர்ஷை அல்லாஹ் தன்னுடைய அதிகாரத்துல வச்சிருக்கிறான். அந்த அர்ஷின் மீது அல்லாஹ் உயர்ந்து இருக்கிறான். அப்ப நம்ம யார்? அது ஒண்ணுமே இல்லை. அதுல ஈமான் கூட கொள்ளாத ஒரு காஃபிரான ஒருத்தன் சொல்றான், ஆனா ரப்புக்குமுல் ஆலா. யாரு? நான் உங்களுடைய ரப்பு என்று சொல்றான். குர்சியுடைய அதுக்கு மேல இருக்க அர்ஷுடைய ரப், ரப்புல் அர்ஷுல் அதீம் அல்லாஹ் இருக்கிறான். அப்படி இருக்கும் ஒருத்தன் தனியா ரப்புன்னு சொன்னா எவ்வளவு ஒரு முட்டாளாக தான் யாருங்கிறத கூட உணராத ஒரு முட்டாள். அன்னைக்கு ஃபிரௌன் தனியா ரப்புன்னு சொன்னா, இன்னைக்கு வெவ்வேறு நபர்கள் நான் தான் கடவுள் அப்படின்லாம் வர்றாங்க. இறைவனுடைய எந்த ஒரு அம்சமும் இல்லாதவர்கள். அப்ப அர் ரஹ்மான் எங்க? அர் ரஹ்மான் அர்ஷுக்கு மேல். அப்ப இங்க ஒரு கேள்வி வரும். குர்ஆனை வச்சு ஒரு கேள்வி கேட்பாங்க. குர்ஆன்ல சூரத்துல் காஃப் இருக்கு. கஹஃப் இல்ல, காஃப். கஹஃப் அப்படிங்கிறது 18வது சூரா, காஃப் அப்படிங்கிறது 50வது சூரா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மால மிம்பர்ல இருந்து இந்த சூறாவை அதிகமா சொல்லுவாங்க இல்லையா? சரி, இந்த காஃப் சூறாவுல 16வது ஆயத். அந்த ஆயத்தினுடைய பிற்பகுதியில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வார்த்தை இருக்கு. وَنَحْنُ أَقْرَبُ إِلَيْهِ مِنْ حَبْلِ الْوَرِيدِ. وَنَحْنُ أَقْرَبُ إِلَيْهِ مِنْ حَبْلِ الْوَرِيدِ. حَبْلِ الْوَرِيدِ அப்படின்னா என்ன? கழுத்து, அந்த பிடரி நரம்பு. அல்லாஹ் தன்னை பத்தி சொல்றான். வனஹ்னு, நான் என்று சொல்லல, நஹ்னு நாம் என்று சொல்றான். அது கண்ணியத்துக்காக சொல்றது. வனஹ்னு அல்லாஹ் எப்படி? அக்ரபு, குர்பா அப்படின்னா நெருக்கம். குர்பா அப்படின்னா நெருக்கம். வனஹ்னு அக்ரபு இலைஹி, நாம் உங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறோம். எந்த அளவுக்கு? மின் ஹபிலில் வரீத், ஹபிலில் வரீதை விட நெருக்கமா இருக்கும். உங்க பிடரின் நரம்பை விட உங்களுக்கு நெருக்கமாக, சமீபமாக இருக்கிறோம். அப்ப இந்த ஆயத்தை வச்சு கேள்வி வரும். அப்ப அவ்வளவு அல்லாஹ் கிட்ட தான் இருக்கிறாங்க. அப்ப என்ன சொல்லுவாங்க? அப்ப இந்த 2 ஆயத்தை முரண்படுதா? அர் ரஹ்மான் அலல் அர்ஷ் இஸ்தவா, அல்லாஹ் அர்ஷின் மீது இஸ்திவானாங்க, உயர்ந்தாங்க. அப்புறம் அக்ரபு மின் ஹபிலில் வரீத், பிடரின் நரம்பை விட சமீபத்தில் இருக்கிறாங்க. இது ரெண்டும் முரண்படுதா இல்லையா? முரண்படுதா இல்லையா? முரண்படல. எப்படி முரண்படல? அந்த ஆயத்தை முழுசா படிக்கணும். அந்த ஆயத்தை எப்படி ஆரம்பிக்குது? வலகத் ஹலக்னல் இன்சான. என்ன அர்த்தம் இதுக்கு? வலகத், கத் அப்படின்னா என்ன? நிச்சயமாக. அதுக்கு முன்னாடி ஒரு ல வருது. அதுக்கு என்ன அர்த்தம்? அதுவும் அதே தான். நிச்சயமா, உறுதியா, உறுதியா, நிச்சயமா, உறுதியா சொல்றதுக்கு பயன்படுத்துற வார்த்தைகள் இதெல்லாம் கத். அதுக்கு முன்னாடி ஒரு ல வந்து அதுவும் உறுதியா சொல்றதுக்கு தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை சொன்னாலும் உண்மையானது தான். அதை அல்லாஹ் இவ்வளவு அழுத்தம் கொடுத்து சொல்லும் போது நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். இன்னும் நிச்சயமாக, உறுதியாக, ஹலக்னல் இன்சான், நாம தான் மனிதனை படைச்சோம். அதுக்கு அடுத்து அல்லாஹ் என்ன சொன்னார்? அது கவனிங்க. வனஅலமு மா துவஸ்விசு பிஹி நஃப்ஸுஹு.
வநஅலமு மா துவஸ்விசு பிஹி நஃப்ஸுஹு. அவனுடைய நஃப்ஸ் அவனுக்கு என்ன வஸ்வாசம் போடுது அப்படிங்கிறத நாம் அறிவோம். அப்ப இங்க எதை பத்தி பேசப்படுது? அல்லாஹ்வுடைய இல்மு பத்தி பேசப்படுது இல்லையா? நாம் அறிவோம், நமக்கு அதை பற்றி இல்மு இருக்கு. நஅலமு, நாம் இதை பற்றி அறிவோம். எதை பற்றி? அவனுடைய நஃப்ஸ் அவனுக்கு என்ன வஸ்வாஸ், என்ன ஊசலாட்டத்தை ஏற்படுத்துகிறது என்பதை நாம் அறிவோம். அதை சொல்லிட்டு தான் அல்லாஹ் சொல்றாங்க வநஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத். அவனுடைய பிடரி நரம்பை விட நாம் சமீபத்தில் இருக்கிறோம். அப்ப இங்க என்ன அர்த்தம்? அல்லாஹ் தன்னுடைய இல்ம பத்தி பேசிட்டு அதற்கு பிறகு நாம் சமீபத்தில் இருக்கிறோம் என்று சொல்றான். அப்ப எது சமீபத்தில் இருக்குது? அல்லாஹ்வுடைய இல்ம். அப்ப பொதுவாக இந்த மாதிரி ஆயத்தை நடுவுல எடுத்து உருவி பார்த்தோம் அப்படின்னா ஒரு அர்த்தம் வரும். அப்ப நம்ம அந்த ஆயத்துக்கு முன்னாடி என்ன இருக்கு, பின்னாடி என்ன இருக்கு, முந்தின ஆயத்து எது, பின்னாடி ஆயத்து எது, பல நேரங்கள் அந்த ஆயத்துடைய முன் வரி எது அப்படின்னு பார்த்தாலே நமக்கு அதுக்குரிய விளக்கம் கிடைக்கும். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னது என்ன? வநஅலமு, நாம் அறிவோம், நம்முடைய இல்ம் இருக்குது அங்க. அப்போ அல்லாஹ் நெருக்கமாக இருக்கிறன்னு சொல்லும் போது எதை கொண்டு அல்லாஹ் நெருக்கமாக இருக்கிறாங்க? அல்லாஹ்வுடைய இல்மை கொண்டு அல்லாஹ் நமக்கு நெருக்கமாக இருக்கிறான். அல்லாஹ்வுடைய இல்மு நமக்கு பக்கத்துல இருக்கு. அல்லாஹ்வுடைய இல்ம் ஏன்னா இங்க அறிதலை பத்தி தான் பேசுறது இல்லையா? வநஅலமு மா துவஸ்விசு பிஹி நஃப்ஸுஹு. அவனுடைய நஃப்ஸ் அவனுக்கு என்ன வஸ்வாஸை ஊசலாட்டத்தை ஏற்படுத்துகிறது என்பதை நாம் அறிவோம். அந்த இல்மு நமக்கு இருக்குது. வநஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத். அவனுடைய ஹப்லுல் வரீதை விட நெருக்கமாக நம்ம இருக்கோம். அவனுடைய பிடரி நரம்பை விட, அந்த ஜுகுலர் வெயினை விட நம்ம க்ளோஸரா இருக்கிறோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. அப்ப எந்த அடிப்படையில் அல்லாஹ் க்ளோஸா இருக்கிறாங்க? அல்லாஹ்வுடைய இல்மு நமக்கு க்ளோஸா இருக்கு. அல்லாஹ் அவங்களுடைய இடத்துல தான் இருக்கிறான். அல்லாஹ்வுடைய இடம் எது? அர்ஷின் மீது. அப்ப அல்லாஹ் ஒரு இடம் கொடுக்குறீங்களா? அல்லாஹ்வுக்கு மக்கான் என்ற ஒன்று இருக்குதா அப்படின்னு அடுத்த கேள்வி வரும். அது மனுஷ கோணத்திலேன்னு பார்த்தா அல்லாஹ் ஒரு இடம் இருக்கு. ஆனா உண்மையில பார்க்க வேண்டிய கோணம் இது. அல்லாஹ்வுடைய கோணத்திலே நீங்க பார்க்கணும், எல்லாமே அல்லாஹ்வுக்கு கீழே இருக்கு. டைமோ ஸ்பேஸோ அல்லாஹ்வை கட்டுப்படுத்துறது இல்லை. ஜமானோ மக்கானோ அல்லாஹ்வை கட்டுப்படுத்துறது இல்லை. அல்லாஹ்வுக்கு கீழே தான் அதெல்லாம் இருக்குது இல்லையா? நேரங்கிறது என்ன? இரவு பகல் இதெல்லாம் அல்லாஹ்வை கட்டுப்படுத்துமா? இதெல்லாம் அல்லாஹ்வுடைய படைப்புகள். அர்ஷ் அல்லாஹ்வை கட்டுப்படுத்துமா? அது அல்லாஹ்வுடைய படைப்பு. ஒவ்வொரு இரவிலும் இறுதி பகுதியில் அல்லாஹ் அரிசில இருந்து கீழே இறங்கி வர்றாங்க நுசூல் என்று அல்லாஹ் பற்றி பேசும்போது அப்ப சில பேர் கேட்பாங்க, இறங்கிட்டா அது காலி ஆயிடும். அதெல்லாம் உங்களுக்கு ஏன் உங்க கோணத்துக்கு நீங்க அல்லாஹ் பாக்குறீங்க? அரிசுங்கிறது அல்லாஹ்வுடைய படைப்பு, அது அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. பூமிக்கு அருகில் உள்ள வானம் என்பது அல்லாஹ்வுடைய படைப்பு, அதுவும் அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் உள்ளதான். அல்லாஹ் தான் நாடினதை செய்ய முடியும். வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர். எல்லாவற்றையும் செய்வதற்கு அல்லாஹ் சக்தி உடையவர். அல்லாஹ்வுடைய குத்ரத்துல உள்ளது. நம்மளே மாதிரியே அல்லாஹ்வை நினைச்சுக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனை. நம்மளே மாதிரி அல்லாஹ்வை நினைச்சுக்கிறதுக்கு என்ன பேரு? அதான் தம்சீல், அதான் தஷ்பீஹ். நம்மளே மாதிரி அல்லாஹ்வை நினைச்சுக்கிறது. நம்முடைய உடம்பு மாதிரி அல்லாஹ் உடம்பு இருக்குதுன்னு நினைச்சுக்கிறது, அதான் தஜ்சீம். முஜஸ்ஸிமா, முமஸ்ஸிலா, முஷப்பிஹா. யார் அவங்க? தஜ்சீம் செஞ்சா முஜஸ்ஸிமா, தம்சீல் செஞ்சா முமஸ்ஸிலா, தஷ்பீஹ் செஞ்சா முஷப்பிஹா. இதெல்லாம் நம்மளே மாதிரி அல்லாஹ்வை நினைச்சுக்கிறது. நம்மளால முடியாது, அப்ப அல்லாஹ்வுக்கு முடியாது அப்படின்னு நினைச்சுக்கிறது. அது நம்மளுடைய இயலாமை. அல்லாஹ்வுக்கு அப்படி ஒரு இயலாமையே கிடையாது. வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹ் கதீர், அல்லாஹ்வால எல்லாம் முடியும். இது எல்லாம் அல்லாஹ்வுடைய படைப்பு. படைப்புடைய தன்மை அல்லாஹ் மாற்ற முடியும். நெருப்புடைய தன்மை என்ன? சுட்டு எரிக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பு எரிச்சுச்சா? இல்ல. எப்படி ஆச்சு? குளிர்ந்துச்சு. நெருப்புடைய தன்மை எரிக்கிறதான. ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எரிக்கல? வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர். நெருப்புங்கிறது அல்லாஹ்வுடைய படைப்பு. அந்த படைப்புக்கு அந்த தன்மையை கொடுத்தது அல்லாஹ் தான். அந்த தன்மையை அல்லாஹ்வால் மாற்ற முடியும். அல்லாஹ் நினைச்சா அது மாறும். அல்லாஹ்வை எதுவும் கட்டுப்படுத்தாது. அல்லாஹ் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துவார்கள். கடல் பிளந்து வழிவிடுமா? தண்ணி அப்படியே ஓடிக்கிட்டே தான் இருக்கும். தண்ணி நின்று அது சுவர் மாதிரி ரெண்டு பகுதியில பிரிச்சு நின்று நிக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கவுமும் அதுக்கு இடையில புகுந்து நடக்கிறாங்க. இது எப்படி நடக்கும்? இது எப்படி சாத்தியம்? இது சாத்தியமே இல்லை. மனிதனுக்கு சாத்தியம் இல்லை. அல்லாஹ்வுக்கு எதுவுமே சாத்தியம் தான். இப்ப நம்ம நம்மளுடைய இயலாமையை அல்லாஹ் கிட்ட அல்லாஹ்வை பொறுத்தது. அந்த இடத்துல நம்மள மாதிரியே அல்லாஹ்வை நினைச்சுக்கிறது. நம்மளால முடியாது இல்லை. நம்ம மேல இருந்த ஆதேசத்திற்கு கீழே இருக்க முடியாது இல்லை. நீங்க அதை பத்தி எல்லாம் பேசுறீங்க. அப்ப அல்லாஹ் நமக்கு நெருக்கமாக இருக்கிறாங்க. எப்படியெல்லாம் அல்லாஹ் நமக்கு நெருக்கமா இருக்க முடியும்? அல்லாஹ்வுக்கு இல்மு இருக்குது. அல்லாஹ் யாரு? அல் அலீம் இல்லையா? அல்லாஹ்வுடைய பெயர்கள் அலீம்.
அலீம்னா எல்லாவற்றையும் அறிபவர், தொடர்ந்து அறிந்து கொண்டே இருப்பவர்கள். அலீம், ஃபயீம், தொடர்ந்து அறிந்து கொண்டே இருப்பவர்கள். அல்லாஹ் அல் ஹபீர், எல்லாவற்றுடைய ஹபர், செய்தி, இன்ஃபர்மேஷன் எல்லாம் அல்லாஹ் வந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் அல் ஹபீர். அப்ப அல் அலீம், அல்லாஹ் இல்மை கொண்டு நம்மளை சூழ்ந்து இருக்கிறாங்க. அல்லாஹ் அல் ஹபீர், எல்லா அந்த ஹபரையும் தெரிந்து கொள்ளக்கூடிய சக்தி அல்லாஹ்வுக்கு இருக்குது. அந்த வகையிலும் அல்லாஹ் நமக்கு நெருங்கித்தான் இருக்கிறான். அல்லாஹ் வந்து அர் ரஹ்மான் அர் ரஹீம், அல்லாஹ்வுடைய ரஹ்மான் நம்மை சூழ்ந்து கொண்டே தான் இருக்குது. அப்ப அல்லாஹ் நம்மோடு இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டோம்னா ஆமா, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறாங்க. எப்படி? அல்லாஹ்வுடைய இல்மை கொண்டு, அல்லாஹ்வுடைய ரஹ்மாவை கொண்டு, அல்லாஹ்வுடைய குத்ராவை கொண்டு. அப்படி அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். அக்ரபு மின் ஹப்லில் வரீத் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் நமக்கு நெருக்கமாக இருக்கிறாங்க. எதை கொண்டு நெருக்கமாக இருக்கிறாங்க? அதுக்கு முந்தின வரியில அல்லாஹ் சொல்லிட்டாங்க, நஹ்னு நஅலமு, தன்னுடைய இல்மை கொண்டு அல்லாஹ் நமக்கு நெருக்கமாக இருக்கிறாங்க. குர்ஆனை எப்பவுமே விளங்குறதுக்கான சரியான வழிமுறை எது? யாருக்கு குர்ஆன் இறங்குச்சோ அவங்ககிட்ட அதனுடைய விளக்கத்தை கேட்கணும். யாருக்கு குர்ஆன் இறக்கப்பட்டது? நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு. அப்ப அதோட விளக்கத்தை அவங்க வார்த்தைகள்ல, அவங்க செயல்கள்ல தான் நம்ம பார்க்கணும், கேட்கணும். சஹீஹ் முஸ்லிம்ல ஒரு ஹதீஸ் இருக்கு. வெவ்வேறு ஹதீஸ் கிதாப்ல வரக்கூடிய மிக ஆதாரபூர்வமான ஒரு ஹதீஸ். 40க்கும் மேற்பட்ட ரிவாயத் சஹாபாயிலே வெவ்வேறு குணங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. அதுல ஒன்று முஆவியா இப்னு ஹக்கம் அஸ்-சுலமி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிற ஹதீஸ். முஆவியா அப்படிங்கிற பேர்ல குறைஞ்சபட்சம் 4 சஹாபா இருந்திருக்கிறாங்க. நமக்கு பிரபலமா தெரிஞ்சது அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களுடைய மகன் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு பின்னாடி கலீஃபாவாக ஆனாங்க. இது இன்னொரு முஆவியா, பனு சுலைம் சேர்ந்த அஸ்-சுலமி, முஆவியா இப்னு அல் ஹக்கம் அஸ்-சுலமி, அந்த சஹாபி. இந்த சம்பவம் வந்து மதீனால நடக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஒரு நாள் முஆவியா இப்னு ஹக்கம் அஸ்-சுலமி ரலியல்லாஹு அன்ஹு வந்து, யா ரசூலல்லாஹ், என்னுடைய ஆட்டு மந்தையை கவனிப்பதற்காக ஒரு சிறு பெண்ணை நான் வந்து வச்சிருக்கிறேன். அதாவது அடிமை பெண், என்னுடைய அடிமை பெண். அந்த ஆட்டு மந்தையை கவனிக்கக்கூடிய பொறுப்பை அந்த பெண்ணுக்கு நான் கொடுத்திருந்தேன். அந்த ஆட்டு மந்தையிலிருந்து ஒரு ஆடை ஒரு ஓநாய் அடிச்சுட்டு போயிடுச்சு. அப்ப இந்த பெண்ணு மேல கோவப்பட்டு, இந்த பெண்ணுடைய அலட்சியம் காரணம் அப்படின்னு கோவப்பட்டு நான் பெண்ணை அடிச்சிடறேன், எங்க முகத்திலே அரைஞ்சிடறேன். அதற்கு பிறகு நான் செய்த தப்புன்னு உணர்றேன். இப்ப இந்த தப்புக்கு நான் என்ன பரிகாரம் செய்யணும்? அந்த அடிமை பெண் அவங்கள நான் விடுதலை செஞ்சுட்டேமா? அடிமையா இருக்கிறது கஷ்டம், விடுதலைங்கிறது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். இது ஒரு பரிகாரமா அமையும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல நேரங்களில் பரிகாரமாக இதைத்தான் சொல்லுவாங்க. பாவம் பண்ணிட்டீங்களா, அடிமை விடுதலை செஞ்சிருங்க அப்படின்வாங்க. பாவம் பண்ணிட்டா உண்டியல்ல போய் காசு போட்டுருங்க அப்படின்னு சொல்றது இல்லை. ஹஸரத்திட்ட காசு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றது இல்லை. தர்காவை மெயின்டைன் பண்றாரு ஒரு பூசாரி, அவருக்கு காசு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றது இல்லை. பாவம் செஞ்சுட்டா இன்னொரு மனுஷனுக்கு நல்லது செய்யும், அடிமைகளை விடுதலை செய்யும், சாப்பாடு கொடுங்க, இப்படித்தான் சொல்லி இருக்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அதை தெரிஞ்ச அந்த நபி தோழர் கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ், அந்த பெண்ணை நான் விடுதலை செய்து விடட்டுமா? இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த பெண்ணை கூப்பிட்டுவாங்க அப்படிங்கிறாங்க. அந்த பெண் அழைத்து வரப்படுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி அந்த பெண் நிற்கிறார். இன்னும் பருவ வயதை அடையாத ஒரு பெண், பாலிகாக ஆகாத ஒரு பெண், சிறு பெண். அப்ப அந்த பெண்ணுடைய வயசுக்கு ஏற்ற மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வி கேட்கிறாங்க. என்ன பண்ண போறாங்க? அந்த பெண்ணை விடுதலை செய்யலாமா என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இப்ப முடிவு செய்ய போறாங்க. மூமினா இருந்தா விடுதலை செஞ்சிடணும், காஃபிராக இருந்தால் தொடர்ந்து அவருக்கு இங்கே இருக்கட்டும். ஏன் ஏன் ஒரு முஸ்லிம் கிட்ட அவங்க தொடர்ந்து இருந்தாங்கன்னா இஸ்லாமை பத்தி அவங்க அறிய ஆரம்பிப்பாங்க. அதனால அவங்க தொடர்ந்து இருக்கட்டும். இல்ல அவங்களுக்கு ஏற்கனவே இஸ்லாம் தெரியுது, அவங்க முஸ்லீமா இருக்கிறாங்க, மூமினாவாக இருக்கிறாங்க அப்படின்னு, அப்ப விடுதலை செஞ்சிடணும். அவங்க இஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வி கேட்கிறாங்க. அந்த பெண்ணை பார்த்தோன்னே 2 கேள்விதான். முதல் கேள்வி, ஐன அல்லாஹ், அல்லாஹ் எங்க? அந்த பெண் சொல்றாங்க, ஃபிஸ் ஸமா, வானங்களுக்கு மேல. வானங்களுக்கு சொல்ல ஃபிஸ் ஸமா, ஸமானா என்ன? இது முந்தின வகுப்புல சொன்ன ஞாபகம் இருக்கா? ஸமா என்பது என்ன? மேல இருக்கிறது எல்லாமே ஸமா தான். அப்ப மேகமும் ஸமா தான், வானமும் ஸமா தான், 7 வானங்கள் எல்லாமே ஸமா தான், குர்சியும் ஸமா தான், அர்ஷும் ஸமா தான். அப்ப மேல அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் எல்லாத்துக்கும் மேல இருக்கிறாங்க. அந்த பொண்ணு பதில் சொல்லிட்டாங்க அவங்களுடைய மொழியில, ரொம்ப டெக்னிக்கலாலாம் சொல்லாம சிம்பிளா எளிமையா சொல்லிட்டாங்க, ஃபிஸ் ஸமா, மேல அப்படின்ட்டாங்க. அல்லாஹ் எங்க? மேல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பதில் திருப்தியாக இருக்கு. அப்ப அடுத்த கேள்வி கேட்கிறாங்க, மன் அன, நான் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. அந்த பெண் என்ன பதில் சொல்றாங்க? அந்த ரசூலுல்லாஹ், நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்றாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பதிலையும் திருப்தி அடைஞ்சிடறாங்க. அப்ப முஆவியா இப்னு ஹக்கம் அஸ்-சுலமி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹிய முஃமினா, இந்த பெண் முஃமினானவள், இவங்களை விடுதலை செஞ்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஒருத்தர் மூமினா இல்லையா, இதை சோதிக்கிறதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கேள்விகளை கேட்டாங்க? அதுல முதல் கேள்வியா எதை கேட்டாங்க? மன் ரப்புக்கன்னு கேட்கல, ரப்பு யாருன்னு கேட்கல,
மற என்ன கேட்டாங்க? ஐன் அல்லாஹ் அப்படின்னு கேட்டாங்க. அல்லாஹ் எங்க? அந்த பெண் என்ன பதில் சொன்னாங்க? ஃபிஸ் ஸமா, மேல. இந்த பதில் சரியா தப்பா? தப்பா இருந்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனடியாக சரி செஞ்சிருப்பாங்க. ஏன்னா சரியான கொள்கையை கற்றுக் கொடுக்கறதுக்கு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. அந்த பெண் சரியான பதில் சொன்னதுனால தான் அடுத்த கேள்வி கேட்டாங்க. தப்பான பதில் சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருத்தி இருப்பாங்க அந்த இடத்துலயே. அப்போ என்ன கேள்வி கேட்கிறாங்க? ஐன் அல்லாஹ், அல்லாஹ் எங்க? பதில் என்ன? ஃபிஸ் ஸமா, மேல. அந்த பதில் தான் சரியா. அதுக்கு அடுத்த கேள்வி என்ன? நான் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ் என்று சொல்றாங்க. ரெண்டே கேள்வி தான். சரியா பதில் சொல்றாங்க. அப்ப இவங்க மூமினார்கள். அப்போ ஒரு நபர் மூமினா இல்லையா அப்படிங்கிறத சோதிக்கிறதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட முதல் கேள்வி எது? ஐன் அல்லாஹ், அல்லாஹ் எங்க அப்படிங்கிறது தான். இன்னைக்கு இந்த கேள்வியை நம்ம யார்கிட்ட போய் கேட்டோம் அப்படின்னா, சுப்ஹானல்லாஹ், என்னங்க இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா, இன்னும் சில இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்கக்கூடாது, அல்லாஹ் பற்றிலாம் கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னா, அல்லாஹ்வை பற்றி அல்லாஹ் என்ன அறிவிச்சாங்களோ அதை கேள்வியா கேட்டு தெரிஞ்சுக்கணும். தெரியாத விஷயங்களை தான் கேட்கக்கூடாது. அல்லாஹ் நமக்கு சொல்லாத விஷயங்களை கேட்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லாத விஷயங்களை கேட்கக்கூடாது. அல்லாஹ் சொன்ன விஷயம் ரசூலுல்லாஹ்வே இந்த கேள்வி தான் கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கேள்வி கேட்கறது நபி வழி, இந்த கேள்வி கேட்கறது சுன்னah. அப்ப யாரையா பார்த்தா ஐன் அல்லாஹ். என்னுடைய ஒரு உஸ்தாத் ஷேக் மஹ்மூத் மஹ்தி இஸ்தாம்பூலி ரஹிமஹுல்லாஹ், அவங்க வந்து யாரை பார்த்தாலும் இந்த கேள்வி முதல்ல கேட்பாங்க. ஐன் அல்லாஹ், அல்லாஹ் எங்க அப்படின்னு கேட்பாங்க. அவங்க பதில் சரியானதா இருந்தா விட்டுருவாங்க, இல்லைன்னா அங்கேயே உட்காந்து அதை சரி செய்வாங்க. இந்த ஆதாரங்களை பாருங்க, குர்ஆன்ல எப்படி இருக்கு, ஹதீஸ்ல எப்படி இருக்கு. அல்லாஹ் எல்லா இடத்துலயும் இல்ல, அல்லாஹ் 7 வானங்களுக்கு மேல அர்ஷின் மீது இஸ்திவானாக உயர்ந்தாங்க. அப்ப குர்ஆன் ஆயத்து வரும்போது நமக்கு எதுவும் தெளிவு இல்லை அப்படின்னா அந்த ஆயத்தினுடைய முற்பகுதி பிற்பகுதியை பார்த்தாலே தெரிஞ்சிடும். இன்னும் தெளிவாக வேணும்னா அதோட பெருமான ஹதீஸ்களை பார்த்தா தெரிஞ்சிடும். குர்ஆனுக்கு விளக்கம் யாரு? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இந்த ஹதீஸ், இந்த மாதிரி நிறைய ஹதீஸ்கள் இருக்கின்றன. அல்லாஹ் 7 வானத்துக்கு மேல அர்ஷின் மீது உயர்ந்தார்கள் அப்படிங்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அவங்க மேல அவதூறு பரப்பப்பட்டுச்சு. இஃப்க், அந்த பின்னணியில் இறக்கப்பட்டதான் இந்த சூரா இஃப்க். அந்த அவங்க கற்பொழுக்கம் மீது அவதூறு பரப்பப்பட்டுச்சு. 22வது சூரா பேர் என்ன? 24வது சூரா பேர் என்ன? இது 24வது சூரா. சூரத்து நூறுல வரும் அந்த விஷயங்களுடைய தெளிவு வரும். இப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அவங்க மேல அவதூறு பரப்பப்பட்டப்போ, அவங்க கற்பொழுக்கம் குறைவானவங்க என்று அவதூறு பரப்பப்பட்ட போது 1 மாசத்துக்கு பிறகு தெளிவு வருது. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, எனக்கு வந்து ரசூலுல்லாஹ்க்கு ஏதோ செய்தி வரும், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்லுவாங்க, நான் ஒழுக்கமானவங்கன்னு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். அல்லாஹ் 7 வானங்களுக்கு மேல இருந்து எனக்கு என்று ஒரு சூறாவை இறக்குவாங்க, குர்ஆன்லயே அதை சொல்லுவாங்க, நான் எதிர்பார்க்கலன்றாங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து அல்லாஹ் எங்க இருக்கிறாங்க நம்பி இருக்கிறாங்க, 7 வானங்களுக்கு. இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். சஹாபா இப்படிதான் நம்பினாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா, ரசூலுல்லாஹ்வுடைய மாமி மகள். அவங்கள தான் ஸைத் இப்னு ஹாரிஸாவுக்கு ரசூலுல்லாஹ் நிக்காஹ் செஞ்சு கொடுத்தாங்க. ஸைத் இப்னு ஹாரிஸா யாரு? வளர்ப்பு மகன். ரசூலுல்லாஹ்வுக்கு கல்யாணமாக அவங்க ரசூலாக இல்லை, நபியாக இல்லை. அவங்களுக்கு முதல் கல்யாணம் ஆகும்போது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவை நிக்காஹ் செய்கிறாங்க. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட இருந்த ஒரு அடிமை சிறுவர் ஸைத் இப்னு ஹாரிஸா. திருமண பரிசாக ஹதீஜா மனைவி என்ன செய்யறாங்க, கணவருக்கு அந்த அடிமையை கொடுக்குறாங்க. அப்போ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஸைத் இப்னு ஹாரிஸா திருமண பரிசாக வர்றாங்க. அந்த சிறுவரை தன்னுடைய மகனை போல வளர்த்து வர்றாங்க. எந்த அளவுக்கு என்றால் பொதுமக்கள் எல்லாம் ஸைத் இப்னு முஹம்மது என்று சொல்ல ஆரம்பிச்சாங்க, முஹம்மதுடைய மகன் ஸைத் என்று சொல்ல ஆரம்பிச்சாங்க. பிறகு அந்த தந்தை கண்டுபிடிச்சு வர்றாரு. அவர் வேற தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரபு கோத்திரத்தை சேர்ந்தவர். தன்னுடைய மகனை காணும் அப்படின்னு தேடி பல வருஷங்களுக்கு பிறகு தேடி வந்து கண்டுபிடிச்சு அந்த ஸைதை கூப்பிடும்போது ஸைத் வரமாட்டேன்னு சொல்லிட்டார். இல்ல நான் இவங்களோட தான் இருப்பேன் அப்படின்ட்டார். அப்போ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே இருந்துட்டார். அதுக்கு பிறகு தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக ஆறாங்க, ரசூலாக ஆகிறாங்க. இப்போ இந்த ஸைத் இப்னு ஹாரிஸா இவங்களுடைய வளர்ப்பு மகன். பிறகு அல்லாஹ்வுடைய சட்டம் வந்துருச்சு, வளர்ப்பு மகன் என்று ஒன்று இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களுடைய தந்தை பேரை வச்சு தான் அவங்களோட சொல்லிக்கணும் அப்படின்னு வந்துச்சு. இப்போ இந்த ஸைத் இப்னு ஹாரிஸாவுக்கு தன்னுடைய சொந்த மாமி மகளான ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் அவங்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்காஹ் செஞ்சு வைக்கிறாங்க. ஆனா 2 பேரும் ஒத்து போகணும், அடிக்கடி சண்டை வருது. ஒரு கட்டத்தில் பிரிஞ்சிடறாங்க.
திருமண முறிவு ஏற்பட்டுது, தலா கொடுத்து பிரிஞ்சிடுறாங்க. இப்ப இதுல ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸைத் இப்னு ஹாரிஸா யாருடைய வளர்ப்பு? ரசூலுல்லாஹ்வுடைய வளர்ப்பு. ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் யாரு? ரசூலுல்லாஹ்வுடைய சொந்த மாமி மகள். ரெண்டு பேருமே சிறந்த சஹாபா தான். ஆனா அவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த குடும்ப வாழ்க்கைங்கிறது சரியா இருந்துச்சா? இல்ல. இன்னைக்கெல்லாம் வந்து ஏதோ குடும்ப வாழ்க்கையில சண்டை வந்துருச்சு, தகராறு வந்துருச்சு, ஒரு பெண் தலாக் விடப்பட்டால் அப்படின்னா நம்ம என்ன செஞ்சிருவோம்? ஒண்ணு சரியில்லை, போன இடத்துல ஒழுங்கா வாழ தெரியுதா அப்படின்னு பெண்ணை குறை சொல்ல ஆரம்பிச்சோம். எல்லா நேரமும் அப்படி இருக்குன்னு அவசியம் இல்லை. ஸைத் இப்னு ஹாரிஸா சிறந்த ஒரு நபித்தோட, ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் சிறந்த ஒரு நபித்தோழியர். ரெண்டு பேருமே சிறந்த மூமின்கள் தான். ஆனா ரெண்டு பேரும் ஒத்து போகல. ரெண்டு பேரும் சரியா இருந்தாலும் கூட திருமண வாழ்க்கையில ஒத்து போகாத சூழல்கள் வரலாம். இந்த இடத்துல வந்துச்சு, ரெண்டு பேரும் பிரிஞ்சாங்க. அதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஹி அனுப்புறாங்க ரசூலுல்லாஹ் தனியாக. ஸைனப் பின்த் ஜஹ்ஷை நீங்க நிக்கா செய்யுங்க அப்படின்னு. விவாகரத்து நடந்த பிறகு ஸைனப் பின்த் ஜஹ்ஷை நிக்கா செய்ய சொல்லி யாருக்கு கட்டளை வருது? ரசூலுல்லாஹ் கட்டளை வருது, நீங்களே நிக்கா செய்யுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. ஆனா ரசூலுல்லாஹ்வுக்கு பயமும் வெக்கமும். ஏன்னா வளர்ப்பு மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாங்க. மகனுடைய முன்னாள் மனைவி இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, ஊர் குறை சொல்லுமோ என்று பயந்தாங்க. அதனால அதை ரசூலுல்லாஹ் வெளியே சொல்லல. அப்ப அல்லாஹ் என்ன செஞ்சுட்டாங்க? அதை குர்ஆன்ல இறக்கி வச்சுட்டாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் அதை வெளியே அறிவிச்சாகணும். ஏன்னா குர்ஆனை ரசூலுல்லாஹ் மறைக்க மாட்டாங்க, மறைக்க முடியாது. அப்ப எல்லாருக்கிட்டையும் அது ஓதி காமிச்சிட்டாங்க. அப்ப அல்லாஹ் இறக்கி வச்சாங்கன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. இப்போ ஸைனப் பின்த் ஜஹ்ஷை ரசூலுல்லாஹ் நிக்கா செஞ்சுக்கிறாங்க. இதை பத்தி ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா பின்னாடி பெருமையா சொல்லுவாங்க. உங்க மற்ற மனைவிகள், ரசூலுல்லாஹ்வுடைய மற்ற மனைவிகள்கிட்ட, உங்களை எல்லாம் பூமியில இருக்கிற உங்க சொந்தக்காரங்க ரசூலுல்லாஹ் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆனா எனக்கு 7 வானங்களுக்கு மேல் இருந்து அல்லாஹ்வே கல்யாணம் பண்ணி வச்சாங்க. எங்க இருந்து? 7 வானங்களுக்கு மேல் இருந்து. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியர் அவங்களுடைய அந்த அகீதா என்னவா இருந்துச்சு? அல்லாஹ் எங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறப்போ 7 வானங்களுக்கு மேல அப்படின்னு தான் இருந்துச்சு. இவங்க எல்லாம் யாரு? உம்மஹாத்துல் முஃமினீன், மூமின்களுடைய தாய். அப்ப மூமின்கள்ல சிறந்தவங்க இவங்க எல்லாம். மூமின்களுடைய சிறந்தவங்களுடைய அகீதா என்னவா இருந்துச்சு? 7 வானங்களுக்கு மேல தான் அல்லாஹ் இருக்கிறாங்க அப்படின்னு இருந்துச்சு. 7 வானங்களுக்கு மேல அர்ஷின் மேல் உயர்ந்து இருக்கிறாங்க அப்படின்னு தான் இருந்துச்சு. நிறைய சொல்லலாம். நம்ம குர்ஆனை ஓதுறோமா? குர்ஆனை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க? இறக்கி வைக்கப்பட்டது, தன்சீல், நஸல, நுஸூல், இந்த வார்த்தையெல்லாம் வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இறக்கி வைக்கப்பட்டது. மேல இருந்தா தான் இறங்க முடியும். அப்ப குர்ஆன் வந்து இறக்கி வைக்கப்பட்டதுன்னா குர்ஆன் எங்க வந்துச்சு? மேல இருந்து. குர்ஆனுங்கிறது என்ன? கலாமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய பேச்சு. அப்ப அது மேல இருந்து வருதுன்னா அல்லாஹ் எங்க இருக்கணும்? மேல இருந்தா தான் அல்லாஹ் மேல இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய பேச்சு குர்ஆன் கலாமுல்லாஹ், அது இறக்கி வைக்கப்பட்டது. அப்ப மேல இருந்து கீழே இறங்கி நமக்கு வருது. அப்ப நம்ம கீழே இருக்கிறோம், அல்லாஹ் நமக்கு மேல இருக்கிறான், எல்லாத்துக்கும் மேல இருக்கிறான். அல்லாஹ் எதையெல்லாம் படைத்தார்களோ அது எல்லாத்துக்கும் மேல அல்லாஹ் இருக்கிறான். எல்லாவற்றுக்கும் மேலாக தனித்து இருக்கிறான். அஹத் என்ற வார்த்தை இருக்கு, அல்லாஹ்வுடைய பெயர் இல்லையா? வாஹித் என்ற பெயரும் அல்லாஹ்வுக்கு இருக்கு. அஹதுக்கும் வாஹிதுக்கும் என்ன வித்தியாசம்? அஹத்னா என்ன? வாஹித். சரி, வாஹித்னா என்ன? ஒன்னு. அஹத்னா ஒன்னு. என்ன வித்தியாசம்? ஏன் ரெண்டு பேர்கள்? வாஹிதுங்கிறது ஒன்னு, அஹதுங்கிறது ஒண்ணுதான், தனித்தது, தனித்தன்மை வாய்ந்ததுன்னு அர்த்தம். இங்கிலீஷ்ல சொல்ல அஹத் அப்படிங்கிறது ஒன், வாஹித் சாரி மன்னிக்கணும், வாஹிதுங்கிறது ஒன், அஹதுங்கிறது ஒன் அண்ட் யூனிக், ஒன் அண்ட் ஒன்லி ஒன். அவங்கள மாதிரி வேற யாருமே கிடையாது. அதுதான் அஹத். யூனிக்னஸ், தனித்தன்மை வாய்ந்தவங்க, அதுதான் அஹத். இப்ப வாஹிதுங்கிறது ஒருத்தவங்க, அஹதுங்கிறது ஒருத்தவங்க, ஒருத்தவங்க மட்டும்தான், அவங்கள மாதிரி வேற யாருமே இல்லை, அதனால தனித்தன்மை வாய்ந்தவங்க, அந்த யூனிக்னஸ். ஒன் அண்ட் யூனிக், ஒன் அண்ட் ஒன்லி ஒன், அதுதான் அஹத். பிலால் ரலியல்லாஹு அன்ஹுவை கொடுமைப்படுத்தும் போது அவங்க என்ன வார்த்தை சொல்லுவாங்க? வாஹிதுன்னு சொல்லுவாங்களா? அஹதுன், அஹத், 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 அதான் சொல்லுவாங்க. அல்லாஹ் அல்லாஹ் வந்து அஹத், அத சொல்லுங்க, குல் ஹுவல்லாஹு அஹத். அஹதுனுடைய அந்த ஆயத்தினுடைய விளக்கம் தான் மீதி உள்ள ஆயத்துகள்லாம். அஹத்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா மீதி உள்ளது படிங்க. அல்லாஹு ஸமத், லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அதுதான் அஹதுனுடைய விளக்கம். ஆயத்து இன்னொரு ஆயத்துக்கு விளக்கம் அமையுது. உசூல் தஃப்சீர்ல பார்ப்போம். குர்ஆனுக்கு குர்ஆன் விளக்கமாக அமையும். இங்கே அப்படிதான்.
அப்ப அர் ரஹ்மான் எங்க அப்படின்னு கேட்டா, அர் ரஹ்மான் தான் எதையெல்லாம் படைத்தார்களோ அது அத்தனையும் விட்டு தனித்து இருக்கிறார்கள். ஏன்னா அர் ரஹ்மான் அஹத், தனிச்சுதான் இருக்கும், படைப்புகளோட கலந்து இருக்க மாட்டார். படைப்புகளுடைய தன்மை என்ன? அழிஞ்சு போறது. படைப்புகளோடு அல்லாஹ் இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம அல்லாஹ்வுக்கு என்ன தன்மையை கொடுக்க முயற்சி செய்யறோம்? அல்லாஹ்வும் அழிஞ்சு போவாங்க. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹி அம்மா யுஷ்ரிகூன், சுப்ஹானல்லாஹி அம்மா யசிஃபூன். அப்படி ஒரு சிஃபத்தை கொடுக்கிறது விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாக்க. படைப்புகளோடு அல்லாஹ் இருக்கிறாங்க அப்படின்னா படைப்புகளுடைய தன்மை அல்லாஹ்வுக்கு வருது என்று நம்ம சொல்ல வரோம். படைப்புகளுடைய தன்மைகளில் முக்கியமானது அதுக்கு அழிவு என்று ஒன்று உண்டு, அதுக்கு ஆரம்பம் என்று உண்டு, முடிவு என்று உண்டு. அப்ப அல்லாஹ்வுக்கு ஆரம்பம் இருக்குதா? அல்லாஹ்வுக்கு முடிவு இருக்குதா? இல்ல. ஹுவல் அவ்வல் ஹுவல் ஆகிர். எல்லாத்துக்கும் முன்னாடி அல்லாஹ் தான், எல்லாம் முடிஞ்ச பிறகு அல்லாஹ் தான் இருக்கிறான். ஹுவல் ஆகிர். அல்லாஹ்வுக்கு மௌத் என்பது கிடையாது, அல்லாஹ்வுக்கு அழிவு என்பது கிடையாது. குல்லு மன் அலைஹா ஃபான், எல்லாமே அழிஞ்சிரும். வ யப்கா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம், ரப்புனுடைய வஜ்ஹு மட்டும் நிலைச்சு நிற்கும். அப்ப அல்லாஹ் எங்க அப்படின்னா அல்லாஹ் எந்த படைப்புகளோடையும் இல்லை. வஹுவ மஅக்கும் ஐனமா குன்த என்று அல்லாஹ் சொல்லும்போது நீங்க எங்க இருந்தாலும் அல்லாஹ் உங்களோட இருக்கிறாங்கன்னு நம்ம அதை அப்படி விளங்க கூடாது. அல்லாஹ் நம்மோட இருக்கிறாங்க அப்படின்னு விளங்க கூடாது. அவ எங்க இருந்தாலும் நம்மோட இருக்கிறாங்க அப்படிங்கறத அப்படியே எடுத்துக்கிட்டா, சரி நம்ம டாய்லெட்ல இருந்தாலும் அல்லாஹ் நம்மோட இருக்கிறாங்க எடுத்துக்கலாமா? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க, அதை மட்டும் தான் சொல்லுது. அல்லாஹ் எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க. அப்போ கேவலமான விஷயம், நஜீஸான விஷயங்கள் இருக்கு, மலம் இருக்கு, சிறுநீர் இருக்கு, இங்கெல்லாம் அல்லாஹ் இருக்கிறாங்களா? சுப்ஹானல்லாஹ். ஒரு மனிதன் பாவம் செய்யலாம், அப்பவும் அல்லாஹ் கூடவே இருக்கிறாங்களா? அப்ப அந்த பாவத்தை எல்லாம் தடுக்கலையா? அல்லாஹ் எல்லா இடத்துல எல்லாம் இல்ல. அல்லாஹ் நம்மோடு இருக்கிறாங்க அப்படின்னா நம்மை அறிந்து கொண்டு இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய இல்மினால் நம்மை அறிந்து கொண்டு இருக்கிறார்கள். அல்லாஹ் அலீம், அல்லாஹ் ஹபீர், அதை கொண்டு தான் நம்மோடு இருக்கிறார். அல்லாஹ்வுடைய அந்த மஅய்ய, மஅ நம்மோடு இருக்கிறது. வஹுவ மஅக்கும் ஐனமா. அப்ப அந்த மஅய்ய அப்படிங்கிறது இதுதான். அல்லாஹ் தன்னுடைய இல்மை கொண்டு நம்மோடு இருக்கிறார். வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ் இன்னல்லாஹ மஅ அஸ்ஸாபிரீன். அல்லாஹ் சபர் செய்றவங்களோட இருக்கிறாங்க. அப்படி என்ன அர்த்தம்? அப்படி என்ன அர்த்தம்? யார் சபரோட இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி வரும், அல்லாஹ்விடம் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்ப மஅய்யா நம்ம எப்படி விளங்கணுங்கிறது அதுக்கு முன்னாடி பின்னாடி உள்ள விஷயங்களை பார்த்தாலே தெரியும். அப்பயும் புரியல, ஹதீஸ்களை பார்த்தா, ஆதாரபூர்வமான ஹதீஸ்களை பார்த்தா இன்னும் தெளிவா தெரியும். இன்னும் துல்லியமா வேணுமா, நபித்தோழர்கள் எப்படி அதை புரிஞ்சுக்கிட்டாங்க பார்த்தாங்கன்னு பாருங்க, இன்னும் தெளிவா தெரியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்க? தன்னுடைய படைப்புகளோடு அல்லாஹ் இல்லை. தன்னுடைய படைப்புகளை விட்டு உயர்ந்தும் தனித்தும் அல்லாஹ் இருக்கிறார். அதுதான் அல்லாஹ்வுடைய இயல்புக்கு பொருத்தமானது இல்லையா? அல்லாஹ் உயர்ந்தவங்க, அல் ஆலா. சஜ்தா செய்யும்போது என்ன செய்யறோம்? சுப்ஹான ரப்பிய அல் ஆலா. அல் ஆலா அப்படின்னா என்ன? உயர்ந்தவங்க. சஜ்தா செஞ்சு நாம் கீழானவன், அல்லாஹ் மேலானவங்க, நான் கீழே இருக்கிறேன், அல்லாஹ் மேல இருக்கிறாங்கன்னு சொல்றோம். அல் ஆலா என்று சொல்றோம். அல் ஆலாவை நம்ம யோசிச்சு பார்த்தா கூட அல்லாஹ் எல்லா இடத்துலயும் இல்லை அப்படிங்கிறது புரிஞ்சு இல்லையா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்க? الرحمن على العرش استوى. استوى அப்படினா என்ன அர்த்தம்? ارتفع, உயர்ந்த. ரஃபா அப்படினா உயர்ந்த, استفى உயர்ந்தாங்க. இஸ்தவா அப்படினா இஸ்தவலா அப்படின்னு அர்த்தம் இல்லை. எல்லாத்தையும் கான்கயர் பண்ணாங்க, கைப்பற்றினாங்க, ஆட்சி அமைச்சாங்க. இதெல்லாம் அஷாயிரா மாத்தி ரீதியா கொடுக்கக்கூடிய விளக்கங்கள். அல்லாஹ் அர்ஷின் மீது ஆட்சி அமைத்தார்கள். அப்ப அதுக்கு முன்னாடி அர்ஷ் மேல அல்லாஹ்வுடைய ஆட்சி இல்லையா? அல்லாஹ் அதை கைப்பற்றி ஆட்சி அமைக்கிற வரைக்கும் அர்ஷ் யார் கண்ட்ரோல் இருந்துச்சு? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய படைப்பு அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல் இல்லாம போயிருச்சா? அல்லாஹ் அர்ஷை கைப்பற்றி அல்லாஹ் அர்ஷ் மீது ஆட்சி அமைத்து அஷாயிராவுடைய விளக்கம் அதுதான். அல்லாஹ் அந்த தஃப்சீர்கள் அவங்களுடைய தர்ஜமாக்கள்லாம் பாருங்க. அர் ரஹ்மான் அலல் அர்ஷ் இஸ்தவா, அர் ரஹ்மான் அர்ஷின் மீது ஆட்சி அமைத்தார்கள். அல்லாஹ் அர் ரஹ்மான் அர்ஷின் மீது அதிகாரத்தை அமைத்தார்கள் அர்ஷ் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் என்ன அர்த்தம்? சுப்ஹானல்லாஹ். அப்ப அதுக்கு முன்னாடி அர்ஷ் யார் கண்ட்ரோல்ல இருந்துச்சு? ரெண்டு இறைவன்கள் இருக்கிறாங்களா? மஜூசிகள் தான் சொல்லுவாங்க, நல்லதுக்கு ஒரு இறைவன், கெட்டதுக்கு ஒரு இறைவன். அஹூரா மஸ்தா ரெண்டு பேர் இருக்கிறாங்க. இருட்டுக்கு ஒன்று, வெளிச்சத்துக்கு ஒன்று, நல்லதுக்கு ஒன்று, கெட்டதுக்கு ஒன்று, ரெண்டு இறைவன்கள் இருக்கிறாங்க. இது மஜூசி நெருப்பு வணங்குகள், அவங்களுடைய அந்த பார்சி இனத்து மக்களுடைய கொள்கை. அப்ப இந்த கண்ட்ரோல் யாருக்கு இருந்துச்சு? அல்லாஹ் அர்ஷ கண்ட்ரோல்ல எடுக்கிறதுக்கு முன்னாடி அர்ஷ் வேற கண்ட்ரோல்ல இருந்துச்சா, இல்ல அர்ஷ் அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல்ல மீறி தனியா இருந்துச்சா?
அல்லாஹ்வுடைய கண்ட்ரோலை மீறி அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை மீறி தனியா இருக்கிறதுக்கு அர்ஷுக்கு அவ்வளவு வல்லமை இருக்குதான். சுப்ஹானல்லாஹ். அப்ப இந்த ஒரு விஷயத்திலேயே அஷாயிரா மாத்துரிதியா இவங்களுடைய அந்த வழிகேடு என்னங்கிறது நம்ம தெளிவா விளங்கலாம். அதனாலதான் இந்த ஒரு விஷயம் அல் உலு. உலு அப்படின்னா என்ன? அல் ஆலாம் சொல்றோம் இல்லையா, உயர்ந்தவங்க. அந்த அந்த தன்மையை பத்தி படிக்கிறதா உலு, அல்லாஹ்வுடைய உயர்வை பத்தி படிக்கிறது. இமாம் அத்-தஹவி ரஹிமஹுல்லாஹ், ஷம்சுத்தீன் உஸ்மான் இப்னு கைமாஸ் அத்-தஹவி ரஹிமஹுல்லாஹ், பெரும் முஹத்திஸ் ஃபகீஹ், அவங்க இதுக்கென்ற தனி கிதாப் எழுதியிருக்கிறாங்க. அல் உலு லில் அலியுல் கஃபார் அப்படின்னு தனியா எழுதியிருக்கிறாங்க. அதுல இது சம்பந்தப்பட்ட ஆயாத், இது சம்பந்தப்பட்ட ஹதீஸ், இது சம்பந்தப்பட்ட சஹாபாவுடைய அக்வால், சஹாபாவுடைய வார்த்தைகள், அது பிறகு இந்த உம்மத்தினுடைய அஹ்லுஸ் சுன்னாவுடைய இமாம்களுடைய அந்த தீர்ப்பு அத்தனையுமே அங்கே வந்து வரிசையாக பட்டியலிட்டு கொடுக்கிறார். அந்த உலு என்ற ஒரு விஷயத்துக்கு அல் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அதை முக்தஸர் செஞ்சு முக்தஸருல் உலு என்று அந்த அதை தஹரீஜ் செஞ்சு தஹதீம் செஞ்சு கொடுத்திருக்கிறார். அந்த கிதாப் எடுத்து பாருங்க. அப்ப இது வந்து ஏன் இவ்வளவு நேரம் இதை பேசுறோம் அப்படின்னா, இது வந்து படைப்புக்கும் படைத்தவங்களுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். இது அல்லாஹ் வந்து அல் ஹாலிக், நம்ம மஹ்லூக். அல்லாஹ் படைப்பால நாம படைப்பு. அல்லாஹ் எல்லா இடத்துல இருக்கிறாங்கன்னா அல்லாஹ் படைப்போட கலந்து இருக்கிறாங்க. இந்த பேப்பர்ல இருக்கிறாங்க. அப்ப இந்த பேப்பரை நான் எரிச்சுட்டா என்ன ஆகும்? இந்த பேப்பர்ல இருக்கிற அல்லாஹ் எரிஞ்சு போயிட்டாங்களா? இல்ல நான் பேப்பர் எரிக்குமா அல்லாஹ் தப்பிச்சு வெளியே போயிட்டாங்களா? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க, என்னோட இருக்கிறாங்க அப்படின்னா நான் செய்யற எல்லா பாவங்களோடும் அல்லாஹ் இருக்கிறாங்களா? அந்த பாவத்தை தடுக்காம நான் செருப்பு போற செருப்புல அல்லாஹ் இருக்கிறாங்களா? இல்ல பூமியில அல்லாஹ் இருக்கிறாங்களா? அல்லாஹ் மிதிச்சிட்டு தான் நான் மேல நடக்கிறேனா? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் எல்லா இடத்துலயும் இல்ல. அல்லாஹ்வுடைய எந்த படைப்புக்குள்ளேயும் அல்லாஹ் இல்ல, அந்த படைப்பு கூடயும் அல்லாஹ் இல்ல. அல்லாஹ் எதையெல்லாம் படைச்சாங்களோ அதை விட்டு தனித்தும் உயர்ந்தும் இருக்கிறார். இதே அல்லாஹ் படைச்சான், பூமியை படைச்சாங்க, அல்லாஹ் பூமிக்கு மேல, பூமியில மனுஷங்க இருக்கு அதுக்கும் மேல, வானங்களை அல்லாஹ் தான் படைச்சாங்க அதுக்கும் மேல, குர்சி அல்லாஹ் தான் படைச்சாங்க குர்சிக்கு மேல, அர்ஷையும் அல்லாஹ் தான் படைச்சாங்க அர்ஷுக்கு மேல. ஆனா அர்ஷுக்கு மேல வேற எந்த படைப்பும் கிடையாது. அப்ப தன்னுடைய எல்லா படைப்புகளுக்கு மேல அல்லாஹ் இருக்கிறான். அதாவது அல்லாஹ்வுடைய கோணத்தில் பார்த்தா அல்லாஹ்வுக்கு கீழே தான் அல்லாஹ்வுடைய எல்லா படைப்புகளும் இருக்கின்றன. படைப்பு ஏதோ அல்லாஹ்வுக்கு மேல இருக்க முடியுமா? இல்ல அல்லாஹ்வுக்கு சமமா இருக்க முடியுமா? முடியாது. அல்லாஹ் வந்து அல் ஆலா, அல்லாஹ் உயர்ந்தவங்க. அப்ப அல்லாஹ் மேலதான் இருப்பாங்க, அதுக்கு கீழே தான் எல்லாம். அல்லாஹ் அல் அஹத், அல்லாஹ் தனித்தவர்கள். அப்ப தனிச்சுதான் அல்லாஹ் இருப்பாங்க. அல்லாஹ் எல்லா இடத்திலும் இல்ல. அல்லாஹ் எல்லா இடத்திலும் இருக்கிறாங்கன்றதோட விபரீதம் என்ன தெரியுமா? டேஞ்சர் என்ன தெரியுமா? சிலைக்குள்ளே அல்லாஹ் இருக்கிறாங்க. அப்ப சிலை வணங்கக்கூடியவர்கள் இப்படி ஒரு வாதத்தை வச்சா தப்பிச்சுக்கலாம் இல்லையா? நான் சிலையை வணங்கலங்க, சிலைக்குள்ள இருக்கிற அல்லாஹ் தான் வணங்குறேன் இப்படி சொன்னா என்ன சொல்லுவோம்? ரைட், நீங்க மோமின் அப்படின்னு சொல்லிடுவோமா? சுப்ஹானல்லாஹ், முஷ்ரிக். நீ இணை வைப்பாளன் தான், சிலையை வணங்குறவன் தான். சிலைக்கு உள்ளல அல்லாஹ் கிடையாது. ஆனா உண்மையில அதுதானே செய்யறாங்க. சிலை யாரோ ஒருத்தர் செதுக்குவாரு, செதுக்கி முடிச்சு கோயிலுக்குள்ள கொண்டு வரும்போது உட்காந்து மந்திரம் சொல்லுவாங்க. என்னப்பா செய்றீங்கன்னா, சாமியை வந்து சிலைக்குள்ள கொண்டு வரும் அப்படின்வாங்க. அந்த மந்திரம்லாம் சொன்ன பிறகு சிலைக்கு பவர் வந்துடும், சிலைக்கு சாமி வந்துடுவாரு. அதுக்கப்புறம் அது கடவுள் ஆயிடும். அது வரைக்கும் வெறும் சிலை. மதம்லாம் சொன்ன பிறகு அது அந்த சிலை வந்து சாமி ஆயிடுது, கடவுள் ஆயிடுது. அதுக்கும் இந்த விஷயத்துக்கு என்ன வித்தியாசம்? அல்லாஹ் எல்லா இடத்துல இருக்கிறாங்க, நம்ம கூட இருக்கிறாங்க. அப்ப ஒவ்வொரு மனுஷன் சாமியாரும் சொல்லிடலாம், நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் வர்றான் பாருங்க. அவங்களாம் என்ன சொல்லிடலாம்? ஃபிரௌனே தப்பிச்சிடலாம். ஃபிரௌன் என்ன சொன்ன? ரப்புக்கு முன்னால ஏன்பா அப்படி சொன்ன? என் கூட தானே ரப்பு இருக்கிறாங்க அதனால சொன்னேன். அப்ப ஃபிரௌன் என்ன ஆயிடுவான்? மூமின் ஆயிடுவான் இல்லையா? மூமின் முவஹித் அது ஆயிடுவான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் எல்லா இடத்துலயும் இல்ல, அல்லாஹ் நம்மோட எல்லாம் இல்ல. அல்லாஹ் நம்மோட இருக்கிறாங்கன்றதுக்கு அர்த்தம் என்ன? அல்லாஹ் தன்னுடைய இல்மை கொண்டு நம்மோட இருக்கிறாங்க, தன்னுடைய குத்ராவை கொண்டு, அல்லாஹ்வுடைய சக்தியை கொண்டு நம்மோட இருக்கிறாங்க. அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மாவை கொண்டு நம்மோட இருக்கு. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நம்மோட இருக்குது, அல்லாஹ்வுடைய இல்மு நம்மோட இருக்குது, அல்லாஹ்வுடைய குத்ரா நம்மோட இருக்கு, சக்தி நம்மோட இருக்குது. அப்படித்தான் அல்லாஹ் நம்மோட இருக்கிறாங்க. அல்லாஹ்வே இறங்கி வந்தீங்க நம்மோட. அதுதான் அந்த சூரத்துல் காஃப் 50வது சூராவுடைய 16வது ஆயத்துல ஆரம்பத்தில் அல்லாஹ் தெளிவுபடுத்திடுறான். நஅலமு, நாம் அதை பற்றி இல்மோடு இருக்கிறோம், நம்முடைய இல்மு அங்கே இருக்குது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவுபடுத்திடுறான். பிடரின் நரம்பை விட சமீபத்தில் இருக்கிறேன் என்றால் சொல்லும் போது அதுக்கு முன்னாடி என்ன சொல்லிடுறாங்க? நாம் இதை பற்றி அறிவோம். அப்போ அல்லாஹ்வுடைய அந்த இல்மு கொண்டு தான் அல்லாஹ் நம்மோட சமீபத்தில் இருக்கிறாங்க. ரஹ்மான் எங்க? ரஹ்மானு அலல் அர்ஷ் இஸ்தவா, அர்ஷின் மீது உயர்ந்துட்டான், அர்ஷுக்கு மேல தான் அல்லாஹ்.
அர்ஷ் எங்க இருக்கு? குர்சிக்கு மேல. குர்சி எங்க இருக்கு? வானங்களுக்கெல்லாம் மேல. வானம் எங்க இருக்கு? நமக்கும் மேல. அப்ப எல்லாத்துக்கும் மேல அர்ஷ். நமக்கு மேல 7 வானங்கள், 7 வானங்களுக்கு மேல குர்சி, குர்சிக்கு மேல அர்ஷ், அர்ஷின் மீது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. குர்சி வேற அர்ஷ் வேற, இதையும் பார்த்தோம் இல்லையா? ஞாபகம் வச்சுக்கணும். குர்சி வேற அர்ஷ் வேற. இங்கிலீஷ்ல சொன்னா குர்சிங்கிறது எது? ஃபுட் ஸ்டூல். அர்ஷ் அப்படிங்கிறது எது? அதுதான் த்ரோன். அர்ஷுங்கிறது அந்த ஆட்சியாளருடைய ஆசனம், ஒரு மன்னன், ஒரு அரசர் அமரக்கூடிய ஆசனம். அதுக்கு தான் அர்ஷ், சிம்மாசனம் சொல்லுவோம். ஏன் சிம்மாசனம் சொல்றோம்? அந்த காலத்து ராஜாக்கள் வந்து அந்த ஆசனம் செய்யும் போது இந்த பக்கம் ஒரு சிங்கம், அந்த பக்கம் ஒரு சிங்கத்தோட உருவம் இருக்கும். சிங்கத்தை சிம்மம்னு சொல்லுவோம் இல்லையா? சிம்மம் இருக்கக்கூடிய அந்த ஆசனம், சிம்மத்துடைய உருவம் இருக்கக்கூடிய ஆசனம், அதனால இதுக்கு சிம்மாசனம் பேரு. அதனால சிம்மாசனம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை நான் விரும்புறது இல்லை. அது வந்து ஆட்சியாளருடைய ஆசனம். சில பேர் அரசு கட்டில் அப்படின்வாங்க. ஏன்னா கட்டில் மாதிரி அது பெருசா இருக்கும். முகலாய ஆட்சியாளர்களுடைய அந்த ஆட்சி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், கட்டில் மாதிரி தான் பெருசா இருக்கும். ஆனா எல்லா நேரம் கட்டிலா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு சேர் மாதிரியும் பிரம்மாண்டமாகவும் இருக்கலாம். அதனால அது அரசு கட்டுன்னு சொல்றத விட அரசருடைய ஆசனம், ஆட்சியாளருடைய ஆசனம். அல்லாஹ் தான் எல்லாத்துக்கும் ஆட்சியாளர், மாலிகுல் முல்க். அப்ப அல்லாஹ்வுடைய அந்த அர்ஷுங்கிறது அல்லாஹ்வுடைய தகுதிக்கு ஏற்றவா இருக்கு. அர்ஷ் எப்படி இருக்கும்னு கூட நமக்கு தெரியாது. அப்ப அல்லாஹ் எப்படி இருக்கிறான்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஆனா பொதுவாக ஆட்சியாளர் அந்த ஆசனத்தின் மீது அமரும் பொழுது அவங்க காலை தரையில வைக்க மாட்டாங்க. கால் கூட அங்க இன்னொரு விஷயத்தின் மேலதான் இருக்கும். அதுவும் 4 கால் உடையதா தான் இருக்கும், நாற்காலியா இருக்கும். அதனால்தான் மாடர்ன் அரபிக்ல குர்சினா சேர் மொழி வைத்துறாங்க, நாற்காலிட்டு. ஆனா பழைய அரபிக்ல, குர்ஆன் சுன்னால உள்ள அரபி மொழியில குர்சி அப்படின்னா சேர்னு அர்த்தம் இல்லை, ஸ்டூல், கால் வைக்கக்கூடிய ஸ்டூல். ஆனா மன்னர்களுடைய அந்த கால் வைக்கக்கூடிய ஸ்டூல் பார்க்கும்போது அது சேரை விட பெருசா தான் இருக்கும். நம்முடைய சேரை விட அது பெருசா பிரம்மாண்டமா இருக்கும். குர்சி ரொம்ப பெருசு. வானம் பூமி எல்லாவற்றையுமே குர்சி சூழ்ந்து இருக்குது. அப்ப இந்த பூமி அதுக்கு மேல உள்ள 7 வானங்கள், அதை விட குர்சி பெருசு. அந்த குர்சியை விட அர்ஷ் பிரம்மாண்டமானது, குர்சிக்கு மேல இருக்கு. அதுக்கு மேல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு மகத்துவம் மிக்கவன். நம்முடைய கற்பனை எல்லாம் அங்க எட்டவே முடியாது. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். அப்ப அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்பதை நம்ம படிக்கும் போது அர் ரஹ்மானுடைய அர்த்தத்தை பார்த்தோம். அர் ரஹ்மான் அப்படிங்கிறது யாரு? அர் ரஹ்மானுடைய கருணை எப்படிப்பட்டது? ரஹ்மா எப்படிப்பட்டது? ரஹ்மத்துல் ஆமா, பொதுவான கருணை. தன்னுடைய அரசு கீழே இருக்கிற, தன்னுடைய குர்சி கீழே இருக்கிற தன்னுடைய படைப்புகள் எல்லாவற்றுக்கும் அந்த கருணை வரும். அதான் ரஹ்மானுடைய கருணை. ஆனா அந்த கருணைக்கு ஒரு ஆரம்பம் முடிவும் இருக்கு. அதுக்கு டைம் ஸ்பேஸ் இருக்கு, ஜமானும் மக்கானும் இருக்கு. அது எந்த இடத்துல ஆரம்பிக்கும்? பூமியில ஆரம்பிச்சு பூமி வாழ்க்கை முடியும் போது முடிஞ்சிடும். அதுதான் ரஹ்மானுடைய கருணை. ரஹீமனுடைய கருணை எப்படிப்பட்டது? ரஹ்மத்துல் ஹாஸா, அது ஸ்பெசிபிக் மெர்சி, மூமின்களுக்கு உள்ள தனிப்பட்ட கருணை. அது அந்த கருணைக்கு முடிவே கிடையாது. மொழி ரீதியா நம்ம பார்த்தோம் இல்லையா? ரஹ்மான் அப்படிங்கிறது ஃபஅலான் அப்படிங்கிற வசன்ல வருது, அந்த ஸ்கேல்ல, அந்த ஸ்ட்ரக்சர்ல வருது. ஃபஅலான் அப்படிங்கிற அந்த செயல் செய்யறவங்க எப்படி செய்வாங்க? அதுக்கு ஒரு ஆரம்பம், அதுக்கு ஒரு முடிவோட செய்வாங்க. அதுதான் ரஹ்மான். அப்ப ரஹ்மானுடைய கருணைக்கு ஒரு ஆரம்பம் முடிவு இருக்கு. ரஹ்மான் எப்பவுமே ரஹ்மான் தான். நம்மளை படைக்கிறதுக்கு முன்னாடி ரஹ்மான் தான், நமக்கு பிறகும் வந்து ரஹ்மான் தான். ஆனால் நாம எப்போ அந்த கருணை பெற்றுக்கொள்வோம், எந்த வாழ்க்கைக்கு ஆரம்பமும் முடிவும் இருக்குதோ அந்த வாழ்க்கையில தான் நம்ம அந்த கருணை பெற்றுக்கொள்வோம். அப்ப இந்த உலகத்துடைய வாழ்க்கையில எல்லா மனிதர்களும் அதை பெற்றுக்கொள்வாங்க. அல்லாஹ்வை நம்பினவங்களும் பெற்றுக்கொள்வாங்க, அல்லாஹ்வை நம்பாதவங்களும் பெற்றுக்கொள்வாங்க, அல்லாஹ்வை எதிர்க்கிறவங்க கூட பெற்றுக்கொள்வாங்க. அப்ப காஃபிர்களும் நல்லா இருக்கிறாங்களே அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா, ஆமா, அர் ரஹ்மான் எல்லாருக்கும் கருணையாளர். அப்ப அந்த கருணை எல்லாருக்கும் கிடைக்கும். ஃபிரௌனுக்கும் கிடைக்கும், அபூ ஜஹலுக்கும் கிடைக்கும், அபூ லஹபுக்கும் கிடைக்கும், எல்லாருக்கும் கிடைக்கும். அதை வச்சு நம்ம ஏமாந்துடக்கூடாது. அவனும் நல்லா இருக்கிறானே, அப்ப அந்த மாதிரி நம்மளும் வாழ்ந்துடலாமே. பில்கேட்ஸ் எவ்வளவு பணக்காரனா இருக்கலாம், அல்லாஹ்வுடைய ரஹ்மா தானே அது அப்படின்னு நினைச்சீங்க. அல்லாஹ்வுடைய ரஹ்மாவாது? இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா. நிச்சயமா உங்களுடைய செல்வங்களும் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு ஃபித்னா. ஃபித்னா என்ன அர்த்தம்? ஃபித்னா குழப்பம்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஃபித்னா சோதனை, டெஸ்ட். மொழி ரீதியாக ஃபித்னாங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், எங்க அதை பயன்படுத்துவாங்க? பொற்கொள்ளர்கள் இருக்கிறாங்க இல்லையா, கோல்ட் ஸ்மித், நகை செய்யறவங்க, அவங்க என்ன செய்வாங்க? தங்கத்தை எடுப்பாங்க. தங்கம் வந்து சுரங்கத்திலேருந்து வரும்போது எப்படி வரும்? கொஞ்சம் கலந்துதான் வரும், கலப்படமா தான் வரும். அப்போ அதை நெருப்புல போடுவாங்க. உச்சக்கட்ட சூடு வரும் பொழுது தங்கம் தனியா உருகி வரும். தங்கத்துல கலந்துருந்தா மற்ற அந்த கசடுகள் எல்லாம் தனியா போயிடும். இப்ப தங்கத்தை பிரிச்சு எடுப்பாங்க, தங்கத்தை நெருப்புல போட்டு பிரிச்சு எடுப்பாங்க.
வந்த பிறகு அந்த தங்கத்தை எடுத்து அடிப்பாங்க, தங்களுக்கு தேவையான அந்த வடிவத்தில் அடிச்சு அதை நகையாக ஆக்குவாங்க. அப்போ தங்கம் கலப்படமாக இருக்கும், அதை நெருப்புல போட்டு அதுக்கு பிறகு அதை அடிச்சு அதை ஆபரணமா மாத்துவாங்க. இந்த செயல் இருக்கு பாத்தீங்களா, அந்த ப்ராசஸ் இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு தான் ஃபித்னா அப்படின்னு பேரு. மொழி ரீதியாக ஃபித்னா அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் இதுதான். ஒரு கோல்ட் ஸ்மித், ஒரு பொற்கொள்ளர் எப்படி ஒரு கலப்படமான தங்கத்தை நெருப்புல போட்டு சுத்தமாக்கி பிரிச்சு எடுத்து அதுக்கு பிறகு அடிச்சு அதை ஒரு வடிவமாக ஆக்கி அதை ஆபரணமாக ஒரு ஆர்னமெண்டா ஆக்குறாங்க இல்லையா, அந்த ப்ராசஸுக்கு பேரு தான் ஃபித்னா. அப்ப நம்ம ஃபித்னாவை சந்திக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? சூடெல்லாம் இருக்கும் தான், நெருப்புல போட்டு தான் எடுப்பாங்க, சூடு இருக்கும், அடியெல்லாம் உள்ளம் தான். ஆனா இறுதியில என்னவா ஆகும்? நம்முடைய கலப்படமெல்லாம் நீக்கி நம்ம சுத்தமானது மட்டும் இல்லாம நம்ம ஒரு ஆபரணமாக ஆர்னமெண்டா மாறிடும் இல்லையா. ஃபித்னாவை சரியான முறையில சந்திச்சு சபரோட இருந்தோம் அப்படின்னா ஃபித்னா முடிஞ்சு வெளியே வரும்போது நம்மளுடைய கலப்படங்கள் எல்லாம் நீங்கி சுத்தமான ஈமான் உடையவர்களாக இன்னும் சிறந்தவர்களாக நம்ம வெளியே வரும். ஃபித்னாவை ஒழுங்கா சந்திச்சோம், சபரோட சந்திச்சோம், அவசரப்பட்டோம், நடுவில் வெளியே வந்துடும். அது தங்கமாவும் வராது, கலப்படம் நீங்கி சுத்தமாகவும் ஆகியிருக்காது, அது நகையாகவும் ஆயிருக்காது. ஃபித்னாங்கிற வார்த்தைக்கு மொழி ரீதியாக அசல்ல இதான் அர்த்தம். ஒரிஜினலா ஃபித்னாங்கிற வார்த்தை இதுக்கு தான் பயன்படுத்தப்பட்டுச்சு. அதைத்தான் அல்லாஹும் ரசூலும் மனிதர்கள் சந்திக்கக்கூடிய சோதனைக்கான வார்த்தையாக கொண்டு வந்தார். இது ஷரியா ரீதியாக ஃபித்னா அப்படின்னா வந்துருச்சு. ஃபித்னா அப்படின்னா என்ன? சோதனை. நம்முடைய செல்வங்களும் நம்முடைய பிள்ளைகளும் நமக்கு சோதனை தான். அல்லாஹ் நிறைய செல்வம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம அல்லாஹ் கண்ணியப்படுத்திட்டாங்க அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம் இல்லையா. சூரத்துல் ஃபஜ்ர்ல வரும் இல்லையா, அல்லாஹ் என்ன சொல்லுவாங்க? நிறைய கொடுத்துட்டா மனுஷன் என்ன சொல்லுவான்? இன்னி அக்ரமன். இதே அல்லாஹ் அவனுக்கு வாழ்வாதாரத்தை சுருக்கிட்டு அவன் என்ன சொல்லுவான்? அஹானன். ரப்பி அக்ரமன், ரப்பி அஹானன். என்னோட ரப்பி என்னை கண்ணியப்படுத்திட்டாங்க, நிறைய காசு வந்துடுச்சுன்னா. இதை சுருக்கிடுச்சுனாக்கா, வாழ்வாதாரம் சுருக்கிடுச்சு, காசு கஷ்டப்படுறோம் அப்படின்னா ரப்பி அஹானன், ரப்பு எனக்கு கேவலப்படுத்திட்டாங்க, கீழாக ஆக்கிட்டாங்க. இதெல்லாம் யார் சொல்லுவாங்க? மூமின்களா? இல்ல, விஷயம் புரியாதவங்களுடைய பேச்சு. ஆனா இன்னைக்கு மக்கள் அப்படிதான் ஆயிட்டாங்க, முஸ்லிம்ல அப்படிதான் ஆயிட்டாங்க. காசு இருந்தா வாழ்க்கையில வெற்றி பெற்றுட்டோம், காசு இருந்தா அல்லாஹ் கண்ணியத்தை கொடுத்துட்டாங்க. நம்மகிட்ட இந்த கேள்வி தான் கேட்பாங்க, நீ தீன்னு சொல்றிய, நீயே வாழ்க்கையில கஷ்டப்படுற, ஒன்றையே இவ்வளவு காசு இல்ல. நம்ம மக்களுடைய நினைப்பு என்ன? தீனுன்னு சொன்னா அல்லாஹ் நிறைய காசு கொடுக்கணும். ஃபிரௌன் கூட ஆமான் இருந்தான், அவன் கூட காரூன் இருந்தான். இவங்கெல்லாம் அறிவு செல்வம் எல்லாம் நிறைய உடையவங்க தான், அதுக்காக வெற்றி பெற்றவர்களாம் இல்ல. வெற்றிங்கிறது பணத்தை வச்சு முடிவு செய்யறது அல்ல. இன்றைக்கு முஸ்லிம்கள்கிட்டயே பணத்தை வச்சு செல்வத்தை வச்சு வெற்றிங்கிறது முடிவு செய்யப்பட்டிருது. முஸ்லிம்களே மெட்டீரியலிஸ்டிக்கா மாறிட்டாங்க. முஸ்லிம்கள் வாழ்க்கையை அணுகக்கூடிய முறை என்ன ஆயிடுச்சு? மெட்டீரியலிஸ்டிக்கா ஆயிடுச்சு. நிறைய காசு இருந்தா வெற்றியாளர்கள், அதிகாரம் இருந்தா வெற்றியாளர்கள். அப்போ வெற்றியை நோக்கி நம்ம முயற்சி செய்யணும்னா என்ன செய்யணும்? உடனே ஒருத்தர் சொல்ல, ஐஏஎஸ்ஆ எல்லாம் வாங்க, சர்வதேச சட்டமா படிச்சு வாங்க, டாக்டராகவும் இதுவா வாங்க, வக்கீலா வாங்க. இதெல்லாம் என்ன? முஸ்லிம் சமூகம் வெற்றி பெறதுக்கான வழி. இதெல்லாம் யார் வேணும் ஆகலாம். காஃபிரும் கூட டாக்டர் ஆகலாம், வக்கீல் ஆகலாம், காஃபிர் கூட பணக்காரர் ஆகலாம். இந்த உலகத்திலே பெரிய பணக்காரங்க யாரு? நம்ம தெரிஞ்சல யாரு? பில் கேட்ஸ், அம்பானி, இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் மூமின்களா? அவங்கள்ட்ட நிறைய ஈமான் இருக்கு, அதனால அல்லாஹ் அவங்களுக்கு நிறைய காசு கொடுத்துட்டாங்களா? இல்ல, அவங்கள்ட்ட நிறைய குஃபுர் தான் இருக்கு. அப்ப செல்வம் அப்படிங்கிறது வாழ்க்கையோட வெற்றிக்கான அளவுகோல் அல்ல, அல்லாஹ்வுடைய கருணைக்கான அளவுகோல் அல்ல. அல்லாஹ் அர் ரஹ்மான், இந்த உலகத்துல யாருக்கும் கொடுப்பாங்க, அவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க. நம்ம விட அதிகமாக காஃபிர்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது நம்மளை தடுமாற செஞ்சிடக்கூடாது. இந்த உலகத்துல அல்லாஹ் யாருக்கு வேணா கொடுப்பாங்க. செல்வம் அப்படிங்கிறது ஒருத்தருக்கான கண்ணியம் அல்ல, ஒருத்தருக்கான சோதனை. அது செல்வம்ங்கிறது ஃபித்னா, சோதனை. அல்லாஹ் கொடுத்தும் சோதிப்பாங்க, எடுத்தும் சோதிப்பாங்க. ஒருத்தர் பணக்காரனாக்கி சோதிப்பாங்க, ஒருத்தரை ஏழையாக்கி சோதிப்பாங்க. பணக்காரன் இருக்கும்போது நீங்க எப்படி இருக்கிறீங்க, ஏழையா இருக்கும்போது எப்படி இருக்கிறீங்க, எப்பவும் ஈமானோட இருக்கிறீங்கன்னா நீங்க ஜெயிச்சிட்டீங்க. இஸ்லாமுடைய பார்வையில, அல்லாஹ்வுடைய பார்வையில வெற்றி அப்படிங்கிறது ஈமானோட இருக்கிறது தான். ஈமானோட வாழ்ந்து ஈமானோட மரணிச்சுட்டா அவங்க வெற்றியாளர். அவங்க ஏழையாவே வாழ்ந்து ஏழையாவை மரணிச்சாலும் கூட ஈமானோட இருந்து ஈமானோட மறைஞ்சிட்டாங்கன்னா அவங்க வெற்றியாளர். பணக்காரா இருந்தும் ஈமானோட இருந்தாங்கன்னா அப்பயும் வெற்றியாளர் தான். வெற்றிங்கிறது பணம் இருக்குது இல்லைங்கிறத வச்சு முடிவு செய்யறது இல்லை, ஈமான் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத வச்சு தான் முடிவு செய்யப்படுது. அதுதான் ஃபௌசுல் அதீம். அவங்கதான் முஃப்லிஹூன், வெற்றியாளர்கள். அல்லாஹ் ஆரம்பத்துல சொல்றாங்க இல்லையா, சூரத்துல் பக்ராவிலே அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். இதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கு முத்தகீன்னா யாரு? அல்லதீன யுமினூன பில் கைபி வ யுகீமூன ஸ்ஸலாத்த வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன்.
என்று அல்லாஹ் சொல்றாங்க. அப்புறம் இன்னும் அடையாளம் சொல்றாங்க. சொல்லிட்டு என்ன சொல்றாங்க? உலாயிக அலா ஹுதம் மிர் ரப்பிஹிம் வ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். இவங்க தான் வெற்றியாளர்கள். யார் வெற்றியாளர்கள்? நிறைய பணம் வச்சிருந்தவங்க, உலகத்துடைய அதிகாரத்தை பெற்றவங்க, அவங்க தான் முஃப்லிஹூன் என்று அல்லாஹ் சொன்னாங்களா? வெற்றியாளர்கள் அல்லாஹ் சொன்னாங்களா? இல்ல. யாருக்கு ஈமான் இருந்துச்சோ, யார் தொழுகை நிலைநாட்டினாங்களோ, யார் அல்லாஹ் கொடுத்தத அல்லாஹ்வுடைய வழியில செலவு செஞ்சாங்களோ, யார் இந்த நபியின் மீது, இந்த நபிக்கு வந்த இறக்கி வைக்கப்பட்ட மீது ஈமான் கொண்டார்களோ, யார் இதுக்கு முன்னாடி இறக்கி வைக்கப்பட்டது மீது ஈமான் கொண்டார்களோ, அவங்க தான் வெற்றியாளர். யார் கியாமத் நாள் மீது நம்ம கியாமத் நாள் நிற்போம், அல்லாஹ்வை சந்திப்போம், பதில் சொல்லி ஆகணும் என்பதுல யகீனோட, உறுதியோட, தெளிவோட இருந்தாங்களோ, அவங்க தான் வெற்றியாளர். இப்போ வெற்றி தோல்வி அப்படிங்கிறது ஈமான், அந்த அமல், அதன் அடிப்படையில் உள்ள வருத்தம். அதிகமான பணம் வந்தா வெற்றின்னு அர்த்தம் இல்லை, அதிகமான அதிகாரம் வந்தா வெற்றின்னு அர்த்தம் அல்ல. ரஹ்மான் யாருக்கும் கொடுப்பாங்க. ஃபிரௌனுக்கு கொடுத்தாங்க, அதிகாரத்தை கொடுத்தாங்க. ஹாமானுக்கு செல்வத்தை கொடுத்தாங்க. ஃபிரௌன நரகவாசி, ஹாமானு நரகவாசி. அவங்க மேல தீர்ப்பும் கொடுத்தாங்க. இல்லையா? சாரி, காரூன் பணக்காரன். ஹாமான் வந்து ஃபிரௌனுடைய அமைச்சர். அவனுக்கு பெரிய இன்டெலிஜென்ஸ்லாம் இருந்துச்சு, பெரிய புத்தி இருந்துச்சு. காரூன் வந்து ஃபிரௌனுடைய காலகட்டத்து பெரும் பணக்காரன். பெரும் பணக்காரன். அப்போ அவனுக்கு அவ்வளவு செல்வம் கொடுத்தாங்க, ஆனா அல்லாஹ் வெற்றியை கொடுக்கல. ஃபிரௌனுக்கு அவ்வளவு அதிகாரத்தை கொடுத்தாங்க, வெற்றியை கொடுக்கல. வெற்றிங்கிறது எது? ஈமான். ஃபிரௌனுக்கு ஈமான் இல்லை, காரூனுக்கு ஈமான் இல்லை, ஹாமானுக்கு ஈமான் இல்லை. அந்த மாதிரிதான் இன்னைக்கு பில் கேட்ஸுக்கு ஈமான் இல்லை, அம்பானிக்கு ஈமான் இல்லை, அதானிக்கு ஈமான் இல்லை. இது வரைக்கும் அவங்க வெற்றியை அடையல. இதுக்கப்புறம் அவங்க தௌபா செய்தா அல்லாஹ் அவங்களுக்கு ஈமானை கொடுக்கணும் நம்ம துவா செய்யணும். யாரோ எந்த மனுஷனா இருந்தாலும் அவங்க மௌத்தாரத்துக்குள்ள அவங்க ஈமானை அடைஞ்சிடணும் தான் நம்ம துவா செய்யணும். இன்றைக்கு தாவால அது ஒரு தவற பார்க்கிறோம். சில பேர் ரொம்ப அட்ராக்டிவா பேசலாம் நினைச்சுக்கிட்டு மைக்கு முன்னாடி நின்று எடுத்தெறியப்பட்ட பெரிய ஷைத்தான் ஆகிய இப்லீஸை விட்டும் சிறிய ஷைத்தான்கள் ஆகிய அப்படின்னு சொல்லிட்டு சில ஆர்எஸ்எஸ் காரங்க பேரெல்லாம் சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? கேட்டிருக்கீங்களா? நான் போன வாரம் கூட கேட்டேன், ஒருத்தர் பேசினார். நான் தமிழ்நாட்டில் இருந்த ஒரு பிரபலமான ஒரு இயக்கவாதி, தௌஹீத் இயக்கவாதி, அவர் தனி ஒரு இயக்கமும் கண்டார், மூத்தாயிட்டாரு. அவங்க வந்து இப்படிதான் பேசுவாங்க, சிறிய சைத்தான்கள் ஆகிய இவனை விட்டும் அவனை விட்டும் சொல்லுவாங்க. அல்லாஹ் யாரையாவது ஷைத்தான் என்று அறிவித்து விட்டான், உதாரணத்துக்கு அபுல் லஹப், அவனை தான் நம்ம பேச முடியும். நரகவாசி என்று அல்லாஹ் அறிவிச்சா அவனை தான் நம்ம சொல்ல முடியும். மற்றபடி யாரையுமே நம்ம வந்து இவன் நரகவாசி என்று சொல்ல முடியாது. அவன் மௌத்தாத்துக்குள்ள திருந்திட்டான், வாய்ப்பு இருக்குதா? இல்லையா? இருக்கு. அவங்க கிட்ட நல்லது ஏதாவது இருந்தா அல்லாஹ் அவங்களுக்கு கருணை காட்டணும்னு நாடிட்டா அவங்க தெரிஞ்சிடலாம், நம்மளோட சொந்த மனிதராக கூட அவங்க மரணிக்கலாம். அப்ப இதுல அர் ரஹ்மான் அர் ரஹீம் இதை வந்து நம்ம தெளிவா விளங்கிக்கணும். அர் ரஹ்மான் ரப் மாதிரி தான். அல்லாஹ் ரப், எல்லாத்தையும் அல்லாஹ் தான் படைச்சாங்க, எல்லாருக்கும் வந்து அல்லாஹ் தான் ரட்சிக்கிறாங்க. அதே மாதிரி தான் ரஹ்மான் எல்லாருக்கும் கருணை புரிவாங்க. அதை பார்த்துட்டு காஃபிர்களா நல்ல வாழ்க்கை வாழத்தானே செய்யறாங்க, மூமினா முஸ்லிம்களா இருக்குன்னு நினைக்கிறவங்க தானே கஷ்டப்படுறாங்க. அப்ப அவங்க கடவுளுக்கு சக்தி இருக்குதோ அப்படின்னு எல்லாம் வந்து தடுமாறுறாங்க. சில பெண்கள்கிட்ட இந்த பேச்செல்லாம் நான் நேரடியாக கேட்டிருக்கிறேன், சில ஆண்கள்கிட்டயுமே கேட்டிருக்கிறேன். அர் ரஹ்மான் அர் ரஹீமை புரிஞ்சுக்கணும். அர் ரஹ்மானுடைய ரஹ்மா கருணைங்கிறது ரஹ்மத்துல் ஆமா, இது பொதுவான கருணை, இது எல்லாருமே அனுபவிப்பாங்க. அது இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில மட்டும் தான். இந்த கருணைக்கு ஒரு ஆரம்பம் உண்டு, முடிவு உண்டு. முடிவில்லாத கருணை யார் பெறாங்களோ அவங்க தான் உண்மையான வெற்றியாளர்கள். முடிவில்லாத கருணைங்கிறது அர் ரஹீம் என்ற அல்லாஹ்வுடைய பேரில் இருந்து வருது. அர் ரஹீம், அந்த கருணைக்கு ஆரம்பம் மட்டும்தான் உண்டு, முடிவு கிடையாது. அப்ப அதை நம்ம எப்போ முழுமையாக அனுபவிப்போம்? எந்த வாழ்க்கையில ஆரம்பம் மட்டும்தான் இருக்கும், முடிவே இல்லையோ அந்த வாழ்க்கையில தான் ஆரம்பம் மட்டும் உண்டு, முடிவில்லை என்ற கருணையை நம்ம அனுபவிப்போம். எந்த வாழ்க்கை இது? இந்த உலகத்து வாழ்க்கையா? இல்ல, மரணத்துக்கு பிறகு வரக்கூடிய வாழ்க்கை. அதுக்கு மட்டும்தான் ஆரம்பம் மட்டும் இருக்குது, முடிவு கிடையாது. அப்ப அந்த வாழ்க்கையில நம்ம வெற்றி பெறணும், அந்த வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய கருணையை பெறணும், அர் ரஹீமினுடைய அந்த கருணையை பெறணும். அப்படின்னா என்னவா இருக்கணும்? மூமினாக இருக்கணும். மூமினாக இருந்தால் அந்த கருணையை பெற்றுக்கணும். ரஹ்மானுடைய கருணை மூமின் காஃபிர் எல்லாருக்கும் உரியது. ரஹீமுடைய கருணை மூமின்களுக்கு மட்டும் உரியது. அது ரஹ்மத்துல் ஹாஸா, அது தனிப்பட்ட கருணை, ஸ்பெசிபிக் மெர்சி. ரஹ்மானுடைய கருணை ரஹ்மத்துல் ஆமா, அது ஜெனரல் மெர்சி, பொதுவான கருணை. அது யாரும் அனுபவிப்பாங்க. ஆனால் இந்த உலகத்துடைய வாழ்க்கை, அது இந்த உலகத்துடைய வாழ்க்கை என்ன, இந்த வாழ்க்கையுடைய ஹகீகத் ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறத நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்த உலகத்துடைய வாழ்க்கைக்கு ஆரம்பம் இருப்பது போல முடிவு இருக்கிறது. ஆனா முடிவுனா என்ன? நிரந்தரமா எல்லாம் முடிய போறது. இந்த உலகத்துடைய வாழ்க்கை தான் முடிஞ்சிருச்சு. மறுபடியும் எல்லாம் உயிர் கொடுத்து எழுப்பி நம்மை விசாரித்து கேள்வி கேட்டு தீர்ப்பு ஒன்று கொடுப்பாங்க. தீர்ப்பு நாள் என்று இருக்குது.
அந்த நாள் அல்லாஹ்வுடைய கருணையை அனுபவிக்கணும், அதுக்கு பிறகு தொடர்ந்து அனுபவிக்கணும் அப்படின்னா இந்த உலகத்துடைய வாழ்க்கை சரியானதாக இருக்கு. அப்ப அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்பதை நம்ம சரியாக விளங்கணும். தினமும் போதும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மான் அர் ரஹீம், அர் ரஹ்மான் அர் ரஹீம் சரியா உணங்கி ஓதுனா நம்முடைய வாழ்க்கையுடைய ஹகீகத், ரியாலிட்டி என்ன, உண்மை தன்மை என்ன அப்படிங்கிறத நம்ம விளங்கணும். இந்த உலகத்துடைய வாழ்க்கை முடிய போற ஒரு வாழ்க்கை, நிரந்தரமா நம்ம இங்க இருக்க போறது இல்லை. ஆனா அதுக்காக எவ்வளவு முயற்சிகளை செய்யணும். நிரந்தரமா இருக்கக்கூடிய அந்த மறுமைக்காக என்ன முயற்சியை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம்? அந்த கேள்வியை நம்ம நம்ம கிட்ட கேட்டு பிறக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் உறுதியான விஷயங்கள் 2. இந்த பூமியில யாரும் பிறந்துட்டாங்க அப்படின்னா பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய ரூஹ் தாயுடைய கருவுக்கு வந்ததிலிருந்தே 2 விஷயங்கள் முடிவு செய்யப்பட்டது. என்னன்னா, ஒன்னு ரிஸ்க், இன்னொன்னு மவுத். இந்த 2 விஷயங்களும் முடிவானது. நம்முடைய ரிஸ்க், நம்முடைய வாழ்வாதாரங்கள் முடிவு செய்யப்பட்டுடுச்சு. அல்லாஹ் ரிஸ்க் கொடுக்காத எந்த ஒரு உயிரும் கிடையாது. நம்ம வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ரிஸ்க் வந்துச்சு. முதல்ல ரிஸ்க் வந்துச்சு, அதுக்கப்புறம் தான் நம்ம ரூஹ் இந்த பூமிக்கு வருது. முதல்ல நம்முடைய ரிஸ்க் வந்துடுச்சு. தேடினா கிடைச்சிடும். ரிஸ்க் எங்கேயும் ஒளிஞ்சிக்கிட்டலாம் இல்லை, கொஞ்சம் முயற்சி செஞ்சாலே ரிஸ்க் கிடைச்சிடும். ரிஸ்க் நமக்கு உறுதி செய்யப்பட்ட ஒன்று. நீங்க கெஞ்சி கேட்டாதான் ரிஸ்க் தரும் அப்படின்னு எல்லாம் சொல்லவே இல்லை. நம்ம கேட்கறதுக்கெல்லாம் முன்னாடியே நம்முடைய ரிஸ்க் பூமிக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் நம்முடைய உயிர், நம்முடைய ரூஹ் தாயோடைய கருவுக்கு அனுப்பப்பட்டுச்சு. அதே போல நம்ம ஒவ்வொருத்தருக்கும் முடிவு செய்யப்பட்ட ஒரு விஷயம் என்ன, மவுத். ரிஸ்க்கும் மவுத்தும் நமக்கு ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டுருச்சு. ரிஸ்க் வந்துருச்சு, மவுத் வந்துகிட்டே இருக்குது. ஒவ்வொரு நாளும் தூங்க போறதுக்கு முன்னாடி என்ன துவா செய்யறோம்? அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வ அஹ்யா. அமூது அப்படின்னா என்ன அர்த்தம்? மௌத்தாகிறேன், மரணிக்கிறேன். வ அஹ்யா, அஹ்யானா என்ன அர்த்தம்? திருப்பி ஹயாத்தான, உயிரோட வந்த. அப்ப தூங்க போகும்போது என்ன நடக்குது? அல்லாஹ் உங்க பேரை கொண்டு மௌத்தாகிறேன். தூக்கம்ங்கிறது ஒரு மவுத். அதுலேருந்து எந்திரிக்கணும், நல்லா நாடலன்னு அப்படியே மௌத்தாயிடும். ஒவ்வொரு இரவும் மரணத்தை நம்ம சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். மரணம் இங்கே தூரத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இல்ல, மரணம் பக்கத்தில் இருக்குது, இரவுல இல்லை. நம்ம பகல்ல தூங்கினாலும் அதுவும் மவுத்து தான். தூக்கம்ங்கிறது மவுத். குறிப்பா தூங்க போகும்போது இந்த துஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்காங்க. இரவுல தூங்க போகும்போது சொல்றோம், அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வ அஹ்யா. அல்லாஹ் உங்க பேரை கொண்டு நான் மௌத்தார ஹயாத்தாவ. காலைல தூங்கி சொன்ன என்ன துஆ ஓதுறோம்? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்றோம். ஏன்? அஹ்யானா, திருப்பி உயிரோட வந்துட்டேன். பாதமா அமாத்தனா, மௌத்துக்கு பிறகு திருப்பி நான் ஹயாத்தோட வந்துட்டேன். அதுக்காக அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்றோம். இலைஹில் நுஷூர், திருப்பி அவங்கள்ட்ட தான் நம்ம போவோம். அப்ப ஒவ்வொரு இரவு தூங்கும் போதும், ஒவ்வொரு காலை எழுந்திருக்கும் போதும் மௌத்தானோ, மௌத் ஆக போறோம், மௌத்திலேருந்து திருப்பி வெளியே வந்துட்டோம். அப்போ மௌத்தை நம்ம அன்றாட சந்திக்கிறோம். ஆனா மௌத்தை பத்தி அலட்சியமாகத்தான் இருக்கிறோம். அர் ரஹ்மானுடைய கருணையில் இந்த பூமியில நம்ம தப்பிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா மௌத் ஆகிட்டா அதுக்கு பிறகு அர் ரஹீமினுடைய அந்த கருணை வந்தால்தான், அந்த அர் ரஹீமினுடைய கருணைக்கு நாம் தயாராக இருக்கிறோமா, தயாரிப்போட இருக்கிறோமா? ரிஸ்க் அல்லாஹ் முடிவு செஞ்சுட்டாங்க. முதல்ல ரிஸ்க் வந்துருச்சு, அப்புறம் தான் நம்முடைய ரூஹ், நம்முடைய உயிர் பூமிக்கு வந்துச்சு. மௌத்தை எல்லாம் முடிவு செஞ்சுட்டாங்க. மௌத்து நம்ம கூடவே தான் இருந்துகிட்டு. எந்நேரம் மௌத்து நம்ம அணுகி விடலாம், தழுவி விடலாம், நம்ம மௌத்தாயிடலாம். உறுதி செய்யப்பட்ட விஷயத்துக்காக நம்ம கவலைப்பட்டு இருக்கிறோம். ரிஸ்க் எங்க 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 பயந்துட்டு இருக்கிறோம், கவலைப்பட்டு இருக்கிறோம், அதை தேடி கஷ்டப்பட்டு இருக்கிறோம். வாழ்நாள் முடிச்சுட்டு இருக்கிற நேரமெல்லாம் ரிஸ்க் தேடுறதுல செலவிடுறோம். ஆனா ரிஸ்க் உறுதி செய்யப்பட்ட ஒன்று, வாக்களிக்கப்பட்டது. அல்லாஹ் வாக்களிச்சா கட்டாயம் வந்துடும். நம்ம ரிஸ்க் என்னவோ அது கட்டாயம் நம்ம அடைஞ்சிரும். சின்ன முயற்சி எடுத்தா போதும். ஆனா எது உறுதி செய்யப்படாதது? சொர்க்கம் கிடைக்குமா இல்லையா? அது உறுதி செய்யப்படவே இல்லை. உறுதி செய்யப்படாத விஷயம் சொர்க்கம் கிடைக்குமா இல்லையாங்கிறது. அதுக்கு நம்ம என்ன முயற்சி செய்யறோம்? உறுதியான விஷயத்துக்கு முழு வாழ்க்கையும் செலவழிக்கிறோம், முடிச்சுக்கிட்டு இருக்கிற நேரமெல்லாம் செலவழிக்கிறோம். உறுதி இல்லாத விஷயத்துக்கு என்ன நேரம் செலவழிக்கிறோம்? அதுதான் நமக்கு அவசியமானது. சொர்க்கத்துக்கு போலன்னா அப்படியே ரோட்ல எல்லாம் நின்று முடியாது, மஹ்ஷர் மைதானத்துல எல்லாம் நின்றுட்டு இருக்க முடியாது. தீர்ப்பு நாளுக்கு ஒரு முடிவு உண்டு, அது ஒரு யௌம் தானே, அதுக்கு ஒரு ஆரம்ப முடிவும் உண்டு. மஹ்ஷர்ல நிக்க முடியாது. ஒண்ணு சொர்க்கத்துக்கு போகணும், இல்ல நரகத்துக்கு போகணும். சொர்க்கத்துக்கான முயற்சிகள் செய்யல அப்படின்னா நரகத்துக்கான முயற்சியில் தான் இருக்கிறோம்னு அர்த்தம். நீங்க சும்மா அலட்சியமா இருந்தா கூட போதும், நேரம் நரகத்துக்கு போயிடலாம். அல்லாஹ் முஸ்தஆன் வய்யாது பில்லாஹ். அல்லாஹ் அதை விட்டு நம்மளை பாதுகாக்கும். அல்லாஹ் கிட்ட நம்ம உதவி தேவை. அப்போ எது நமக்கு இன்னும் வாக்களிக்கப்படலையோ, எது நமக்கு இன்னும் உறுதி செய்யப்படலையோ, அந்த சொர்க்கத்துக்கான முயற்சிகள் நம்ம கிட்ட என்ன இருக்கு? ரொம்ப குறைவா இருக்கு, அல்லது பல நேரங்களில் இல்லை. ஆனால் எது உறுதி செய்யப்பட்டு விட்டதோ, எது நமக்கு முன்னாடியே பூமியில இறங்கிடுச்சோ, அந்த ரிஸ்க்குக்காக நம்ம கவலைப்பட்டு இருக்கோம். எவ்வளவு ஒரு புத்திசாலித்தனம் இல்லாத முட்டாள்தனமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் யோசிச்சு பாரு. உறுதி செய்யப்பட்ட விஷயத்துக்கு அலையிறோம். இன்னும் உறுதி செய்யப்படாத விஷயம், அது கிடைக்கலன்னா நம்ம நஷ்டவாளிகள். சொர்க்கம் கிடைக்கலன்னா நஷ்டவாளி, நரகத்துக்கு தான் போறோம். ஆனா அதுக்கு நம்ம அலையிறது இல்லை, அதுக்கு முயற்சி செய்யறது இல்லை. அர்
ரஹ்மானுடைய கருணையை நம்ம சரியா புரிஞ்சுக்கல. இது இந்த உலகத்துடைய வாழ்க்கையில மட்டும்தான் கிடைக்கும், அந்த கருணை நமக்கு மறுமையிலும் கிடைக்கும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இல்ல, ரஹீமாக இருக்கும் போது இந்த கருணைங்கிறது யார் கிடைக்கும்? இந்த உலகத்துடைய வாழ்க்கையில யார் மூமினாக வாழ்ந்து இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் மறுமையில கருணை கிடைக்கும், அந்த ரஹீமுடைய கருணை கிடைக்கும். அப்ப ரஹ்மான் ரஹீமை நம்ம சரியாக தெளிவாக விளங்கி இருந்தோம் அப்படின்னா நாம் நம்ம ஏமாற்றிக் கொள்ள மாட்டோம். நிச்சயமா இந்த உலகத்தில் கருணை இருக்குது, அது ரஹ்மானுடைய கருணை. ரஹீமுடைய கருணை இந்த உலகத்திலே உண்டு, மறுமையில நிச்சயமாக உண்டு. மறுமையில அந்த கருணை மட்டும்தான். ரஹீமுடைய கருணைக்கு தகுதியானவர்களாக நம்ம ஆகணும்னா இந்த உலக வாழ்க்கையிலேயே நம்முடைய வாழ்க்கையை நம்ம சரி செய்யணும். நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம கிட்ட கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி, நமக்கு முஹாசபா இருக்கணும். நம்மை நாமே கணக்கு எடுத்து அக்கௌண்டபிலிட்டின்றது ஒன்று இருக்கணும். நம்மை நாமளே கேள்வி கேட்டுக்கொள்ளணும். முஹாசபா சொன்னா அதெல்லாம் சூஃபிகள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை, இந்த ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் உள்ள வார்த்தை. அது சூஃபிகள் எடுத்துக்கிட்டாங்க, அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வாழ்க்கையை கணக்கு எடுக்கணும். நீ தூங்க போறோமா, மௌத்தா போறோம், மௌத்தாறதுக்கு முன்னாடி யோசிக்கணும், இன்னைக்குள்ள வாழ்க்கை எப்படி நான் வாழ்ந்தேன், பாவம் செஞ்சேனா, வாய்ப்பு நிறைய இருக்குது, மனுஷன் தானே, ஏதாவது ஒரு தவறு ஒன்று நடந்திருக்கும். அப்ப தூங்க போறதுக்கு முன்னாடி அல்லாஹ்கிட்ட மன்னிப்பு கேட்டோமா, மன்னிப்பு கேட்டு தூங்க போறோமா? சரி, அல்லாஹ்வுடைய விஷயத்துல வரும்போது அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கலாம், மனுஷனுடைய விஷயத்துல வரும்போது அந்த மனுஷன் மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் மன்னிக்க போறது இல்லை. அப்ப தூங்க போறதுக்கு முன்னாடி நம்ம யாருக்கு அநீதி இழைச்சோமோ அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்து, ஆமா இவருக்கு அநீதி இழைச்சோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டோம். ஒண்ணு தூக்கத்துல நம்ம போயிடலாம், இல்ல அவர் போயிடலாம். மறுபடியும் மன்னிப்பு கேட்க வாய்ப்பே இல்லாமல் இருக்கும். மறுமையில நஷ்டவாளிகளாக நம்ம ஆகிடும். அன்றாட வாழ்க்கையில ரஹ்மான் ரஹீம் என்பதை நம்ம திரும்ப திரும்ப யோசிச்சு பார்க்கணும். ரஹ்மானுடைய கருணையை நம்ம பார்த்துட்டு ரஹீமுடைய கருணையை நாம தேடாமல் விட்டுறக்கூடாது. ரஹ்மானுடைய கருணை எல்லாருக்கும் கிடைக்கும், மூமினுக்கும் கிடைக்கும், காஃபிருக்கும் கிடைக்கும். ஆனா அது இந்த உலகத்துல மட்டும் தான். கியாமத் நாள்ல அதுக்கு பிறகு வரக்கூடிய அந்த மறுமை வாழ்க்கையில நம்ம அல்லாஹ்வுடைய கருணை பெறணும், ரஹீமுடைய கருணை பெறணும்னா என்ன செய்யணும்? இந்த உலக வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தணும். அதை ஞாபகத்தில் வச்சு அதைத்தான் அல்லாஹ் அடுத்தது சொல்றாங்க. சுப்ஹானஹு வ தஆலா அடுத்தது சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? மாலிகி யௌமித்தீன். ரஹீம்ன்றது பேரோட தொடர்புடையது தான் அடுத்து வரக்கூடிய அந்த வாசகம். ரஹ்மானுடைய கருணை இந்த உலகத்துக்கானது. ரப்பில் ஆலமீன் சொன்ன உடனே அல்லாஹ் இந்த உலகத்துடைய வாழ்க்கையை பத்தி பேசிட்டாங்க, அதோடைய கருணை பத்தி பேசிட்டாங்க. ரஹ்மான் ரஹீம்ங்கிறது மறுமைக்கான கருணை. அப்ப மறுமையினுடைய அந்த வாழ்க்கையை பத்தி அல்லாஹ் பேச ஆரம்பிக்கிறாங்க. மாலிகி யௌமித்தீன் என்று பேச ஆரம்பிக்கிறாங்க. யௌமித்தீன்னா என்ன அர்த்தம்? யௌம் அப்படின்னா நாள். உண்மையில யௌம் அப்படின்னா ஒரு காலகட்டம், ஒரு டைம் பீரியட். அது ஒரு நாளா இருக்கலாம், 24 மணி நேரம் கொண்ட நாளா இருக்கலாம், இல்ல 1000 வருஷம் கொண்ட ஒரு நாளா இருக்கலாம், 50,000 வருஷம் கொண்ட ஒரு நாளா இருக்கலாம். ஏன்னா யௌம் அப்படின்னா ஒரு கால அளவு. அந்த கால அளவு 50,000 வருடங்களா இருக்கலாம், 1000 வருடங்களா இருக்கலாம், 24 மணி நேரமா இருக்கலாம், அதுக்கு குறைவானதாகவும் இருக்கலாம். யௌமித்தீன்னா என்ன அர்த்தம்? தீனுடைய நாள். தீனுடைய நாள் என்ன அர்த்தம்? இஸ்லாமுடைய நாள் அர்த்தமா? அத்தீன் என்ற வார்த்தைக்கு விசாரித்து தீர்ப்பு கொடுத்தல் என்ற அர்த்தம் உண்டு. அத்தீன் என்ற வார்த்தைக்கு விசாரித்து தீர்ப்பு கொடுத்தல் என்ற அர்த்தம் உண்டு. அல்லாஹ்வுடைய பெயர்கள் ஒன்று அல் தய்யான். சரி, சொல்லும்போது அத் தய்யான் என்று சொல்லுவோம். அதே தீன்ல வரத்தான் தய்யான். தய்யான் அப்படின்னா என்ன? விசாரித்து தீர்ப்பு கொடுக்கக்கூடியவங்க என்ற அர்த்தம். அல்லாஹ் அந்த அத்தையான், விசாரித்து தீர்ப்பு கொடுக்கக்கூடியவர்கள். தீன் அப்படின்னா என்ன? விசாரித்து தீர்ப்பு கொடுக்கிறது, கூலி கொடுக்கிறது. தீன் அப்படிங்கிறது கூலி கொடுக்கிறது, விசாரிச்சு தீர்ப்பு கொடுத்து கூலி கொடுக்கிறது. அந்த கூலிங்கிறது நல்ல கூலியா இருக்கலாம், தண்டனையா இருக்கலாம், ரெண்டுத்துல எது வேணா இருக்கலாம். ஜஸா கொடுக்கக்கூடிய நாள் அது. ஜஸா அப்படின்னா என்ன? யாராவது நமக்கு ஏதாவது நல்ல செஞ்சா என்ன சொல்றோம்? ஜஸாக்கல்லாஹ் அப்படின்னு சொல்லி நிறுத்திடுறோம் இல்லையா? ரசூல் அப்படி நிறுத்தல, ஜஸாக்கல்லாஹு ஹைரன் என்று தான் சொன்னாங்க. ஜஸாக்கல்லாஹு ஹைர். ஏன் ஹைர்ன்ற வார்த்தையை சேர்த்தாங்க? ஏன்னா ஜஸா அப்படின்னா கூலின்னு அர்த்தம். அது நல்ல கூலியாக இருக்கலாம், கெட்ட கூலியாக இருக்கலாம், ரெண்டு எது வேணா இருக்கலாம். ஜஸா அப்படின்னா கூலி. அல்லாஹ் உனக்கு கூலி கொடுக்கட்டும் அப்படின்னு வயிறு எரிஞ்சு சொல்றதெல்லாம் உண்டு இல்லையா? யாராவது அநியாயம் செஞ்சுட்டா அல்லாஹ் உனக்கு கூலி கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது ஜஸா. அந்த கூலிங்கிறது நல்லதாக இருக்கலாம், கெட்டதாக இருக்கலாம். அதனால தான் ஜஸாக்கல்லான்னு சொல்லும்போது கூட ஹைர் அப்படிங்கிறது சேர்த்து சொல்லுவோம். அது கூடுதலாக இன்னொரு வார்த்தையை சேர்த்துக்கிறாங்க, ரசூல் அது சேர்க்கல. நீங்க சுன்னத்தான ஒரு திக்ர செய்யணும், சுன்னத்தான முறையில் நன்றி சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா ரசூல்லா எங்க நிறுத்தினாங்களோ அங்கே நிறுத்திக்கணும். அதுக்கு முன்னாடி நிறுத்தக்கூடாது, அதை தாண்டியும் போகக்கூடாது. வெறும் ஜஸாக்கல்லாஹோட நிறுத்தக்கூடாது, ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் ஜஸா அப்படின்னு போகக்கூடாது.
அதுக்காக அது பாவம்னு நான் சொல்ல வரல. நீங்க உங்களுடைய நியத்து என்ன, ரசூல்லா பயன்படுத்துறதை பயன்படுத்தணும் தானே, அப்ப ஹைரோட நிறுத்துங்க. ரசூல்லா அதோட தான் நிறுத்துறான், கூட ஜஸாங்கிற வார்த்தையை ரசூல்லா சேர்க்கல. நான் அப்படிலாம் இல்லைங்க, நன்றி நிறைய சொல்லணும்னு நினைக்கிறேன், அதனால நான் கூட ஜஸா சேர்த்துக்கிறேன், ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் ஜஸா அப்படின்னு சேர்த்துக்கிறேன், ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் கதீரன் அப்படின்னு சேர்த்துக்கிறேன். ரைட், அது நல்ல துவா தான், ஆனா அது சுன்னத்தான துவா. நல்ல துவாங்கிற அடிப்படையில் உங்களுக்கு நன்மை கிடைக்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஆனா சுன்னத்தான துவான்னு கிடைக்கும் போது கூடுதல் நன்மை கிடைக்கும். நபியை பின்பற்றுனா அந்த நன்மையும் சேர்த்து கிடைக்கும். நீங்க அந்த நபருக்கு நன்றி சொல்லிடுறீங்க, அவருக்காக துவா கேட்டுறீங்க, கூடவே நீங்க சுன்னத்தை நபி வழியை பின்பற்றுறீங்க, அந்த நன்மையும் கிடைக்கும். ஜஸா, ஜஸானா என்ன அர்த்தம்? கூலி. அஜர் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுவும் கூலி தான். ஆனா அஜர்னா நல்ல கூலி மட்டும் தான். அஜர் அப்படின்னா நல்ல கூலி மட்டும் தான், ரிவார்டு மட்டும் தான். ஜஸாங்கிறது காம்பன்சேஷன், ரிகம்பன்ஸ். அது வந்து நல்ல கூலியாக வருமா, கெட்ட கூலியாகவும் இருக்கலாம், ரிவார்டாக வருமா, பனிஷ்மெண்ட்டாக இருக்கலாம். ஜஸாங்கிறது ஜென்ரல், அதனால தான் கூட ஹைருங்கிற வார்த்தையை சேர்க்கிறோம். அஜர் அப்படின்னு சொல்லும் போது அது வந்து ஹைர் மட்டும் தான். அதனால அஜரன் ஹைரன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அஜர் நல்ல கூலி மட்டுமே. இப்போ அத்தீன் அப்படிங்கிறது என்ன? அல்லாஹ் நமக்கு ஜஸாவை கொடுக்கக்கூடிய ஒரு நாள், கூலி கொடுக்கக்கூடிய நாள், விசாரிச்சு நம்ம எப்படி இருந்தோம்னு தீர்ப்பு கொடுத்து அந்த தீர்ப்புக்கு ஏற்ப ஒரு கூலியை கொடுக்கக்கூடிய நாள். கூலி கொடுக்கறதுக்கு தான் தீன் அப்படின்னு பேர். தான தீன் அப்படின்னா கூலி கொடுக்கிறது. தீன்ங்கிற வார்த்தைக்கு கூலி கொடுக்குது. அத்தீன், அல் தீன் அப்படின்னா கூலின்னு அர்த்தம். அப்ப நம்ம தீனுல் இஸ்லாமை பின்பற்றோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? தீன்ங்கிறது வழி, அந்த வழியை பின்பற்றினா அதுக்கு ஒரு முடிவு உண்டு, அதுக்கு ஒரு கூலி உண்டு. அப்ப தீன் சொல்லும் போது அது நம்முடைய மார்க்கத்தையும் குறிக்கும். அந்த மார்க்கத்துல போனா நீங்க ஒரு இடத்தை அடைவீங்க இல்லையா, அந்த கூலியையும் குறிக்கும். அப்ப இந்த பின்னணியில நம்ம இந்த ஆயத்தையும் கவனிப்போம். எந்த ஆயத்து? லகும் தீனுக்கும் வலிய தீன். அதுக்கு என்ன அர்த்தம்? இன்னைக்கு வந்து குஃப்ரை நியாயப்படுத்துறதுக்கு பயன்படுத்துறது. காஃபிர்கள் போய் நம்ம தாவா செஞ்சோன்னா என்ன சொல்லிடுறாங்க? எப்பா போய் அவன்கிட்ட போய் சும்மா நின்று இருக்கிற, லக்கும் தீனுக்கும் வலிய தீன் நல்லா சொல்லலையா, அவங்களுக்கு அவங்களுடைய மார்க்கம், நமக்கு நம்முடைய மார்க்கம், விட்டுட்டு போய் ஏன் போய் அவங்கள்ட்ட போய் நீ பேசிட்டு இருக்கிற அப்படின்னு தாவாவை தடுக்கிறதுக்கு நம்மகிட்ட பேசுறாங்க. அல்லாஹ்வுடைய அந்த தீன்ல யகீன் இல்லாத மக்கள், உறுதி இல்லாத மக்கள், தைரியம் இல்லாத மக்கள், பெரும்பான்மை பார்த்து பயந்த மக்கள் என்ன செய்யறாங்க? எப்பா நீ போய் சும்மா அவங்கள்ட்ட போய் இஸ்லாமுக்கு வா, இஸ்லாம் தான் சரி அப்படின்லாம் பேசிட்டு இருக்கிற அப்படின்றாங்க. அதுக்கு எதை பயன்படுத்துறாங்க? குர்ஆன்ல ஆதாரம் கொடுக்குறாங்க நம்மகிட்ட. லகும் தீனுக்கும் வலிய தீன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி இன்னும் 4 ஆயத்து இருந்துச்சு, அதெல்லாம் என்ன பண்ணீங்க? அல்லாஹ் அதை எப்படி ஆரம்பிக்கிறான்? குல், நீங்க சொல்லுங்கன்னு அல்லாஹ் கட்டளையிறாங்க. என்ன சொன்னா? யா அய்யுஹல் காஃபிரூன், அல்லாஹ்வை நிராகரித்த மக்களே, அல்லாஹ்வுடைய தீனை நிராகரித்த மக்களே அப்படின்னு ஆரம்பிச்சு நமக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம் சொல்றாங்க? என்ன சொல்றாங்க? யா அய்யுஹல் காஃபிரூன் லா அஅபுது மா தஅபுது, நான் வணங்க மாட்டேன் நீங்க வணங்குறத என்று சொல்றாங்களே. லா அஅபுது மா தஅபுது வலா அன்தும் ஆபிதுன மா அஅபுது, நீங்க வணங்க மாட்டீங்க நான் வணங்குறத. அது சொல்லிட்டு மறுபடியும் அதை சொல்றாங்க 2 தடவை. அதை சொல்லிட்டு அப்புறம் தான் வருது லக்கும் தீனுக்கும் வலிய தீன். அப்படின்னு என்ன அர்த்தம்? உன் வழிக்கு நான் வரமாட்டேன், என் வழிக்கு நீ வரமாட்டேன். உன் தீன் உனக்கு, என் தீன் எனக்கு. உன் மார்க்கம் உனக்கு, என் மார்க்கம் எனக்கு. நீ பிடிவாதம் உனதுல இருக்கிற, நான் உறுதியா என்னதுல இருக்கிறேன். உன் தீன் உனக்கு, என் தீன் எனக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு ஒரு தீர்ப்பு இருக்குது, எனக்கு ஒரு தீர்ப்பு இருக்குது. நீ ஒரு தீனை தேர்ந்தெடுத்துக்கிற, ஒரு மார்க்கத்தை, ஒரு மதத்தை தேர்ந்தெடுத்திருக்கிற. நானும் ஒரு தீனை தேர்ந்தெடுத்துக்கிற, ஒரு மார்க்கத்தை, மதத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். அந்த தீனுக்கு ஒரு தீன் உண்டு, அதாவது அந்த மார்க்கத்துக்கு ஒரு தீர்ப்பு உண்டு. நீ எதை தேர்ந்தெடுத்தியோ, எந்த வாழ்க்கை முறையை தேர்ந்தெடுத்தியோ அதுக்கு ஒரு தீன், அதுக்கு ஒரு தீர்ப்பு உண்டு, அதுக்கு ஒரு கூலி உண்டு. உனக்கு உன் கூலி, எனக்கு என் கூலி. லக்கும் தீனுக்கும் வலிய தீன். அப்ப நீங்க வந்து இஸ்லாமை தேர்ந்தெடுத்தால் அதுக்குரிய கூலி கிடைக்கும், சொர்க்கம் கிடைக்கும். இஸ்லாம் அல்லாத எந்த ஒரு மதத்தையோ மார்க்கத்தையோ வாழ்க்கை முறையை தேர்ந்தெடுத்தால் அதுக்குரிய கூலி கிடைக்கும், நரகம் கிடைக்கும். லக்கும் தீனுக்கும் வலிய தீன் அப்படிங்கிறது என்ன? உனக்கு உன் தீர்ப்பு, எனக்கு என் தீர்ப்பு. உனக்கு உன் கூலி, எனக்கு என் கூலி அப்படிங்கிற அர்த்தமும் உண்டு. அது குர்ஆனை சரியா புரிஞ்சிக்காம மத நல்லிணக்கத்துக்கு எது ஆதாரம்? லக்கும் தீனுக்கும் வலிய தீன். இல்லப்பா, அது எச்சரிக்கை. நீ ஒரு வழியை தேர்ந்தெடுத்திருக்கிற, உன் வழிக்குன்னு ஒரு தனி தீர்ப்பு இருக்குது. நான் ஒரு வழியை தேர்ந்தெடுத்திருக்கிறேன், என் வழிக்குன்னு ஒரு தனி தீர்ப்பு இருக்குது. எனக்கு ஒரு கூலி இருக்குது, உனக்கு ஒரு கூலி இருக்குது. எனக்கு நல்ல கூலி கிடைக்கும், நான் நல்லதை தேர்ந்தெடுத்து போறேன். நீ வந்து அந்த நல்லது வேணான்னு சொல்லிட்டு குஃப்ரை தேர்ந்தெடுத்து போற, உனக்கு ஒரு கூலி கிடைக்கும், நல்ல கூலி அவனுக்கு கிடைக்கும், கெட்ட கூலி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு எச்சரிக்கை செய்யறோம். நீ அதை விட்டுட்டு இந்த தீனை தேர்ந்தெடுத்துன்னு சொல்றோம். நீ வணங்குறது தப்பு, அதை நான் வணங்க மாட்டேன். நான் வணங்குறது சரியானது, ஆனா உன் பிடிவாதத்தின் காரணமா நீ அதை வணங்க மாட்டேங்கிற, அது உன் தவறு. இப்படியே போனா உனக்கு ஒரு தீர்ப்பு இருக்குது, ஒரு கூலி ஒன்று இருக்குது, அது தண்டனை. நான் இப்படியே போனேன்னா, இப்படியே நான் மரணிச்சேன்னா எனக்கு ஒரு தீர்ப்பு இருக்கு, எனக்கு ஒரு கூலி இருக்குது, அது நற்கூலி, அது சொர்க்கம் என்று எச்சரிக்கை செய்யுது.
முன்னாடி இருக்கிற ஆயத்தை எதையுமே படிக்காம ஆயத்தை தனியா உருவி லக்கும் தீனுக்கும் மதிய தீன், இது மத நல்லிணக்கத்துக்காக தான் வரும். சமூக நல்லிணக்கம் வேற, மத நல்லிணக்கம் வேற. சமூகங்கள், காஃபிரான சமூகங்கள் இருக்கு, முஸ்லிம் சமூகம் இருக்கு. இந்த சமூகங்கள் நல்லிணக்கமாக இருக்க முடியும், இருக்கணும். அப்படித்தான் வந்து அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. இப்ப பார்த்தா அடுத்த சமூகத்துக்கிட்ட சண்டை போட்டுலாம் இருக்கிறது. சமூக நல்லிணக்கம் வேற, மத நல்லிணக்கம் வேற. மத நல்லிணக்கம் என்ன? தௌஹீதும் ஷிர்கும் ஒண்ணு, இஸ்லாமும் ஈமானும் குஃப்ரும் ஒண்ணு அப்படின்னு சொல்றது, அது மத நல்லிணக்கம். அது இஸ்லாம் அனுமதியே இல்லை, அது சாத்தியமே இல்லை. முதல்ல அது சாத்தியமே கிடையாது. உண்மையும் பொய்யும் ஒன்றாக ஆக முடியாது. அதுக்குள்ள நல்லிணக்கம்ங்கிறது வர முடியாது. சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் நல்லிணக்கம் என்று ஒன்று கிடையாது. மத நல்லிணக்கம் வேற, சமூக நல்லிணக்கம் வேற. நாம் சமூக நல்லிணக்கத்தை வலியுறுத்துகின்றோம். ஏன்னா நமக்கு இஸ்லாம் அதை சொல்லி கொடுத்திருக்குது, அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. பிற சமூகங்களோட நல்லிணக்கமாகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. அது மக்காவிலும் சரி மதீனாவிலும் சரி. ஆனா மற்ற மதங்களோட காம்ப்ரமைஸ்லாம் பண்ணிக்கல, அங்கே விட்டு கொடுத்தலாம் இல்லை, அதுக்கு நல்லிணக்கமான இல்லை. ஷிர்கை தீவிரமாகத்தான் எதிர்த்தாங்க, குஃப்ரை தீவிரமாகத்தான் எதிர்த்தாங்க, குஃப்ருடைய மார்க்கங்களை தீவிரமாகத்தான் எதிர்த்தாங்க. தீவிரம்னா என்ன? வயலண்டா இல்லை, வன்முறையாக இல்லை, உறுதியாக என்று எதிர்த்தாங்க. எக்ஸ்ட்ரீமிஸ்டா நீங்க எதிர்க்கல, வயலண்டா நின்று வன்முறையெல்லாம் எதிர்க்கல, உறுதியா நின்று எதிர்த்தாங்க. அப்போ அர் ரஹ்மான் அர் ரஹீம் இதெல்லாம் படிக்கும் பொழுதே நமக்கு தெரியணும், அர் ரஹ்மான் அர் ரஹீம்ங்கிறது என்ன செய்யுது? அல்லாஹ்வுடைய கருணையை சொல்லக்கூடியது தான். ஆனா அதே சமயத்துல மறுமையும் சொல்லக்கூடியது. அதை தொடர்ந்து அல்லாஹ் மாலிக் யௌமித்தீன் என்று சொல்றாங்க. அப்ப அத்தீன் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? தீர்ப்பு. அதே அர்த்தத்தில் அல்லாஹ்வுடைய பெயர் ஒன்று இருக்கு. அது எந்த பெயர்? அல் தையான். அத்தீன், அன்றைக்கு தீர்ப்பு கொடுக்குறீங்க, அத் தையான். யௌமுத்தீன், தீர்ப்பு கொடுக்கக்கூடிய நாள். அந்த நாளுக்கு அதிபதி யாரு? அல்லாஹ் மட்டும் தான். மாலிக் யௌமித்தீன். குர்ஆன்ல வெவ்வேறு ஓதுதல் முறைகள் இருக்கிறது. காலையில் ஒரு வகுப்புல நான் சொன்னேன். அப்போ ஒரு ஓதுதல் முறையில ஒரு கிராஅத்துல மாலிகி யௌமித்தீன் என்று ஓதுவாங்க, இன்னொரு கிராஅத்துல மலிகி யௌமித்தீன் அப்படின்னு ஓதுவாங்க. மாலிக் மலிக் இது ரெண்டுமே ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்தது தான். அப்ப இதை மாலிக் யௌமித்தீன் ஓதலாம், மலிக் யௌமித்தீன் ஓதலாம், ரெண்டுமே சரியான அர்த்தம். மாலிக்குக்கும் மலிக்குக்கும் என்ன வித்தியாசம்? மலிக்னா என்ன? அரசர், கிங், ஆட்சியாளர். மாலிக் அப்படின்னா என்ன? ஓனர். மாலிக் அப்படின்னா ஓனர், மாஸ்டர். ரெண்டு அர்த்தம் இருக்குது. யாருக்கு அந்த மில்கியா இருக்கோ அவங்க மாலிக். அதாவது யார்கிட்ட ஓனர்ஷிப் இருக்குதோ, உரிமை இருக்குதோ, அந்த உரிமையாளர், எஜமானன், அது மாலிக். யார்கிட்ட முல்க் இருக்கோ, ஆட்சி இருக்கோ, அவங்க மலிக். அப்போ இது ரெண்டு அர்த்தங்கள் இருக்கின்றன. ரெண்டும் ஒண்ணு இன்னும் விரிவாக புரிய வைக்கிறது. அல்லாஹ் யாரு? அல்லாஹ் மாலிக், அல்லாஹ் மலிக், ரெண்டுமே தான். அல்லாஹ் தான் ஓனர், அல்லாஹ் தான் கிங். இதுக்கு என்ன வித்தியாசம்? பிரிட்டிஷ் ஆட்சி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? பிரிட்டனுங்கிறது எது? அதோட தலைநகரம் லண்டன். யூகேவும் பிரிட்டனும் ஒன்னா? பல விஷயங்கள்ல ஒண்ணு, ஆனா ஒரு விஷயங்கள்ல வேற. என்ன விஷயம்? முதல்ல இங்கிலாந்து இருக்கு. இங்கிலாந்து பக்கத்துல வேல்ஸ், அப்புறம் ஸ்காட்லாந்து. இந்த மூணும் சேர்ந்தது தான் பிரிட்டிஷ் ஐலண்ட். இதுக்கு பேரு பிரிட்டன். அவங்க சொல்லிக்கிறது கிரேட் பிரிட்டன் அப்படின்னு சொல்லிக்குவாங்க. பக்கத்துல இன்னொரு தீவு இருக்கு, அயர்லாந்து. அதுல வடக்கு பகுதி இருக்கு, நார்தர்ன் அயர்லாந்து. அது வந்து பிரிட்டனோட சேர்த்து வைக்கும் போது அப்போ அதுக்கு பேரு யுனைடெட் கிங்டம், அதான் சுருக்கமா யூகே. அப்ப இந்த யுனைடெட் கிங்டம், பேர்ல கிங்டம் தான், கிங் இருக்கிறாங்க, குவீன் இருக்கிறாங்க. யுனைடெட் கிங்டம்க்கு ஒரு கிங் இருக்கிறாங்க, குவீன் இருக்கிறாங்க, ஒரு அரசரும் அரசியும் இருக்கிறாங்க, ராஜா ராணி இருக்கிறாங்க. இவங்களுக்கு எந்த அளவுக்கு அதிகாரம் இருக்குது? அவங்க சொல்றது நாட்டில் உடனே நடந்துருமா? விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், அப்படிலாம் கிடையாது. பார்லிமெண்ட் தான் முடிவு எடுக்குது. அங்கே பிரைம் மினிஸ்டர் இருக்கிறாரு, அவங்க முடிவு எடுத்துக்கிறாங்க. அப்ப இங்க வந்து அரசர், அரசி, ராஜா ராணிங்கிறது அவ்வளவா அதிகாரம் இல்லாத ஒரு போஸ்ட். சரி, அதை அப்படியே வச்சிருங்க. நம்மகிட்ட நிறைய காசு இருக்குது, எல்லாம் நிறைய கொடுத்துட்டாங்க அப்படின்னு வச்சுப்போம். இப்போ இந்த காசை கொண்டு நம்ம ஒரு 20,000 ஏக்கர் வாங்குறோம், ஒரு தனி தீவியை வாங்கிடுறோம். வாங்க முடியுமா? ஒரு 20,000 ஏக்கர் இந்தியாவில் வாங்க முடியுமா? வாங்கிடலாம், வாங்கிட்டோம். இந்த 20,000 ஏக்கருக்கு யார் ஓனர்? யார் உரிமையாளர்? நம்ம தான், இல்லையா? அட்லீஸ்ட் டாக்குமெண்ட்லயாவது நம்ம தான் உரிமையாளர். சரி, அப்படின்னா இந்த 20,000 ஏக்கருக்கு நான் தான் அரசர் அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை. உரிமையாளரும் அரசரும் ஒன்றல்ல, ரெண்டுமே இருக்குது. இது எல்லாமே
இவருடையது, இது எல்லாத்துக்கும் இவர் தான் உரிமையாளர், அதே சக்தி இது எல்லாத்துக்கும் இவர் தான் அரசர் அப்படின்னா முழு அதிகாரம் அங்கே வந்துருது. முழு அதிகாரம் அங்கே வந்துருது. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழு அதிகாரம் உடையவர். அல்லாஹ் தான் அங்கே ஓனர், அல்லாஹ் தான் அங்கே கிங், அல்லாஹ் தான் உரிமையாளர், அல்லாஹ் தான் அரசர்.